ஹெட்செட் ரெக்கார்டிங். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த ஜூம் கூடுகைக்கு நான் வரவேற்கிறேன். நாம் இந்த முறை யாத்திராகமம் 14வது பகுதிக்கு நம்ம போக போகிறோம். மறுபடியும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இது சில பேர் இந்த யாத்திராகமத்துடைய அதிகாரத்தையும் இதையும் அவங்க ஒப்பிட்டுக்கிறாங்க. அப்படி அல்ல. யாத்திராகமத்தின் விவரங்களை பார்க்கறதுனால நமக்கு இன்னைக்கு பார்க்க போனா யாத்திராகமம் 10வது அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா 14வது பகுதிக்குள்ளாக நம்ம போறோம். கடந்த கடந்த நாட்களில் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருந்தது போல இனி வரப்போற நாட்களிலும் உங்க ஆதரவு தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து உங்க நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக மாற்ற கர்த்தர் தான் கிருபை செய்யணும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இதுவரைக்கும் கொடுத்த ஒத்துழைப்புக்காக மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி கூட போகலாம். இப்போ நம்ம போறதுக்கு முன்னாடி போன வாரத்துடைய, அதாவது யாத்திராகமம் 13உடைய ரீகேப் பார்க்க போறோம். இது ஒரு சுவாரஸ்யமான ரீகேப். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்க டீம் சாமு எலிசபெத்தும் ஒரு வித்தியாசமான வீடியோ பண்ணியிருக்காங்க. இந்த ரீகேப் யார் சொல்ல போறதுன்னு கேட்டா, நைல் நதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆமை சொல்லுகிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நிமிஷம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்க்க போறோம். நீங்க அந்த சின்ன ஏஐ வீடியோவை பாருங்க. ஐயோ, 7ஆம் வாதை நதி ரத்தமாகி இப்போதுதான் நாம் நிம்மதியாக நீந்தி கொண்டிருக்கிறோம். பார்வோன் அப்போதே யெகோவாவிற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நதி ரத்தமாகி நம் மீன் கூட்டமும் செத்து மிதந்தன, மனிதர்களும் அவதிப்பட்டனர். 6 வாதையை கண்டும் ஏன் இந்த பார்வோன் திருந்தவில்லை? இந்த கல்மழைக்கு பிறகாவது பார்வோன் மனது மாறுமா? பாவம் மக்களும், செடி கொடி மரங்கள் கால்நடைகளும். வெளியே என்ன ஆயிற்றோ தெரிந்து கொள்ள காணுங்கள். கல்மழையும் பார்வோனின் கல்மனதும் என்ற வீடியோவில் சகோதரர் கார்த்திகா ராஜ்குமார் விளக்கி உள்ளார். என்னப்பா 7ஆம் வாதையில எல்லாம் தப்பிச்சிட்டீங்களா? தேவன் இறக்கம் காமிச்சாரா? எல்லாம் இந்த பார்வோனால. உனக்கு என்னப்பா ஒரே ஒரு வாதை, எங்களுக்கு 3ஆம் 4ஆம் வாதையில பேன், கொசு, பூச்சி, பலவிதமான வண்டு கடி. 5ஆம் வாதையில தேவக்கரமே எங்களை அடிச்சு, 6ஆம் வாதையில உடம்பெல்லாம் கொப்புளம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமா, ஏதோ எங்க முதலாளிகள் தேவனுக்கு பயந்து எங்களை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சதுனால நாங்க இந்த 7ஆம் வாதையில தப்பிச்சு உன் கூட பேசிட்டு நிக்கிறோம். ஆமா அண்ணே, நீங்க எல்லாம் 2வது வாதைய மறந்துட்டீங்க. தவளைகள் தொல்லை தாங்க முடியல, நீ பத்திரமா தண்ணிக்குள்ள இருந்துகிட்ட. ஆமா, அடி எங்களுக்கு தான் அதிகம். ஆமா, அதனாலதான் நான் உங்களை எல்லாம் பார்க்கணும்னு நைல் நதியில இருந்து வெளியே வந்தேன். முதல் வாதையே நீர்வாழ் ஜீவனுக்கு தான்ப்பா. நான் நிலத்திலையும் வாழ்றதால தப்பிச்சேன். இந்த பார்வோன் மனசு 7 வாட்டி தேவனுடைய கோபம் பராக்கிரம செயலை பார்த்து மாறுமா? எகிப்து என்ன ஆகும்னு தெரியல. ஐயோ, அன்பானவர்களே, இந்த அழகான ஏஐ வீடியோ பண்ண சாமி உண்மையாலுமே நான் ஆண்டவர் தான் அந்த கிருபையை கொடுத்தாரு. மனமார்ந்த ஆண்டவருக்கு அவர் தொடர்ந்து அவருக்கும் எலிசபெத்துக்கும் கிருபையில கொடுக்கட்டும். இனி நீங்க இந்த வீடியோவில் பார்த்த அதை ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்க போறோம். அதாவது யாத்திராகமம் 13வது அதிகாரத்தில் நம்ம 13வது பகுதியில யாத்திராகமும் 9வது அதிகாரத்தில் வருகிற 4, 5, 6வது வாதைகளை நம்ம விவரமா நம்ம பார்த்தோம். சாரி, 5, 6, 7வது வாதை அது நம்ம பார்த்தோம். 4 இல்ல, 5, 6, 7வது வாதைகளை நம்ம பார்த்தோம். நீங்க பாத்தீங்கன்னா 9:3 வர்றபடி கர்த்தருடைய கரம் 5, 6, 7 இதை தான் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய கரம் இந்த வாதையை மோசையின் மூலமாக அறிவிக்க செய்ததுன்னு பார்க்கணும். கர்த்தரே அந்த காரியத்தை செய்தாருன்னு இருக்கிறப்போ அதுவரை அடையாளங்கள் அற்புதங்கள் இருந்தது. முதல் தடவையாக வாதை என்ற வார்த்தையே மூலமொழியில வருது. அதாவது பிளாக் அப்படின்னு நீங்க பார்க்கலாம், அது மூலமொழியில தேவர் அப்படின்னு சொல்றது. இந்த வாதை என்னன்னா மகா கொடிதான ஒரு வாதை, ஒரு பெரிய கொள்ளை நோய். இதுவரை வந்த வாதைகள் எல்லாம் அவங்களுடைய வாழ்வியலுக்கு ஒரு பிரச்சனையா இருந்ததே தவிர்த்து, அதாவது ஒரு தொல்லையா, ஒரு அலுப்பூட்டுகிற காரியமா இருந்தே தவிர்த்து அவர்கள் வாழ்க்கையின் போக்கை பாதிக்கவில்லை. ஆனா இந்த வாதை
இப்போதுதான் கொடிதான கொள்ளை நோயாய் எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் மேல் வந்து அவைகளெல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் ஜீவன்கள் புத்தர்கள் புத்தரின் மிருகங்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. அதாவது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை ஆண்டவர் இந்த வாதையிலிருந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது இந்த வாதையோட முக்கியமான ஒரு காரியம். மோசேயுடைய வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் தராத பார்வோன் வாதை வந்த நாளில் அவர் சொன்னது உண்மைதானான்னு சொல்லி சரிபார்க்க போறாரு. அது உண்மைதாங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற வசனம் சொல்லுச்சு. ஒருவேளை இந்த வாதையை பற்றி அறிவித்த நாள்ல இந்த கால்நடைகளுக்குன்னு பிரத்யேக தெய்வங்கள் 3 தெய்வங்கள் இருந்துச்சு. அந்த தெய்வங்களுடைய சத்தமே காணும். அந்த தெய்வங்கள் இந்த குறிப்பா அந்த கால்நடைகளுக்கான இருக்கிற அந்த தெய்வங்கள் வந்து ஹாத்தோர், ஆப்பிஸ், தா, நிவிஸ் அப்படின்னு சொல்லி போன தடவை அந்த படங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க. ஒருவேளை இப்போவும் நீங்க அந்த படங்களை பார்க்கக்கூடும். அந்த தேவர்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே ஒண்ணுமில்லாம போயிடுச்சுங்கிறது தான் உண்மை. ஆனாலும் கடினப்பட்டு மனம் திரும்பியிராத பார்வோன் மீதும் அந்த மக்கள் மீதும் அடுத்த வாதை வருகிறது. அதாவது 6வது வாதை வருகிறது. நீங்க பார்த்திருங்க 6வது வாதைன்னு. இந்த வாதை மோசேயின் மூலமாகவே வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரோன் கூட இருந்ததை பார்க்கிறோம். ஆனா இதுல வந்து மோசே தனியாக அந்த வாதையை கொண்டு வருகிறதே பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா கர்த்தர் மோசையோடு பேசின்னு எல்லா வாதையோடும் ஆரம்பிக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மோசே சூளையின் சாம்பலை அள்ளி பார்வோன் முன்பாக வானத்தில் இறைக்க ஒரு மாய மந்திரம் போல உடனடியாக மனுஷர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் அது எரி கொப்புளங்களை வர வச்சது. அந்த மிக கடுமையாக உடனடியாக இந்த கொப்புளங்கள் வந்ததுங்கிறது நம்ம கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கொப்புளங்களை பத்தி பார்க்கிறப்போ பிளிஸ்டரிங் பாயில்ஸ் வேற விதமாட்டெல்லாம் ஆங்கில பதிப்புகள் இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா கொப்புளம் வந்து உள்ளுக்குள்ள சீல் பிடித்து தண்ணி வடிஞ்சு மிக கொடுமையான ஒரு காரியங்கள். முதல் 2 வாதைகள்ல வந்த மந்திரவாதிகள் இப்பவும் தங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக வராங்க. ஆனா வர்றவங்க வந்து வந்த உடனே அவர்களுக்கும் கொப்புளங்கள் வர, நீங்க வசனம் 9:11 அது சொல்லுது, அவங்களும் மோசேக்கு முன்பாக நிற்க முடியாமல் போயிற்று. ஆனாலும் பார்வோன் மனம் கடினமாகி போனான். ஒரு சமயம் இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு 3 கடவுள்கள் இருந்தன. அந்த படத்தை போன தடவை கூட நீங்க பார்த்தீங்க. ஸ்கிமட், இமோட்டாப், ஐசிஸ் அப்படின்னு 3 கடவுள் இருந்தாங்க. இவங்க வந்து ஹெல்த் பார்க்கறது, மருந்து இது பண்றது அப்படின்னு. ஆனா எந்த கடவுளர்களும் பதில் சொல்லவில்லை. அல்லது அவர்கள் ஊமையாகி போனார்கள், அல்லது அவர்கள் செயலற்று போனார்கள்னு சொல்லலாம். ஸோ இப்போ மனம் மாறாத பார்வோனுக்கு முன்பை விட கடுமையான 7ஆம் வாதை வருகிறது. இந்த வாதையை பற்றி நம்ம அதிக வசனங்களை நம்ம பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் இந்த வாதையை பற்றி சொல்லுகிற காரியம் இருக்கு. முதல் தடவையாக எகிப்தின் வரலாறு கண்டிராத கல்மழையும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மிக கடுமையாக வருது. இந்த மிருக ஜீவன்களும் அந்த மிருக ஜீவன்கள்ல வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாரு. மிருக ஜீவன்கள்லாம் வெளியே இருக்கக்கூடாது, உள்ள வந்தவங்க தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னு. அப்போ இதில் வராத ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நம்பி உள்ளே வந்த மிருக ஜீவன்கள் மனிதர்கள் எல்லாம் தப்பிச்சாங்க. ஆனால் அதை கேட்காத மக்கள் அழிந்து போனார்கள். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன விதமாக எபிரேய ஜனங்கள் அவர்களின் அவர்களோ இந்த வாதை அவர்களை அணுகவில்லை. இது அவர்களுடைய இந்த வாதை அவர்களுடைய பொருளாதாரத்தைக்கு விழுந்த ஒரு பெரிய அடி. ஏன்னா எகிப்திய பொருளாதாரம் அவங்களுடைய கால்நடைகளை நம்பி இருந்தது. அந்த கால்நடைகளும் இதுவும் இப்படி ஆன உடனே அதை விட பயிர்கள், கால்நடைகள் ஏற்கனவே ஒரு அடி விழுந்தாச்சு, இப்ப பயிர்கள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. அதாவது நீங்க இப்ப இதுல பாக்குறீங்க, அந்த ஆடை தயாரிக்க இருந்த பயிர்களை தவிர
பயிர்கள் ஒளிஞ்சு போச்சு. ஆனா அவங்க சாப்பிடுவதற்கு இருந்த பயிர்கள் மாத்திரம்தான் இருந்தது. கோதுமையும் கம்பும் கதிர்விடாது இருந்ததுனால அவைகள் அழிக்கப்படல. ஆனா மற்றவைகள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, அந்த முதல் ரெண்டு இருக்கு இல்லையா, சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்றுன்னு. அதுக்கான அர்த்தம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அவைகள் வணிக ரீதியான பயிர்கள். அவர்களுடைய ஆடைகள் தயாரிக்கிறதுக்கும் மற்ற காரியம் இருக்கிறதுக்கும் அது அந்த பயிர்கள் இதாச்சு. அவங்களுடைய அந்த வியாபார வணிக காரியங்கள் ஒளிந்து போகும்படியாக அவைகள் கெட்டு போயிற்று. ஆனா ஆண்டவர் கிருபையா அவர்கள் சாப்பாட்டு மேல இன்னும் கை வைக்கல. அதனால கோதுமையும் கம்பும் கைவிடாதிருந்தும் அவைகள் தப்பி போயிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்போ இந்த இதுல இப்போ முதல் தடவையா மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர்னு 27வது வசனத்துல சொல்றதை பார்க்கிறோம். ஆனா இந்த மகா இடி முழக்கங்கள் ஒழிந்து போகட்டும் அப்படின்னு கேட்கிறப்போ மோசே விண்ணப்பிக்கிறான். ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிறார். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த மழைக்கும் மற்றதுக்கும் கடவுளான நட்ஸு டெப்னட் போன்றவைகள் செயலற்று போனாங்க. இதுதான் நம்ம போன வாரத்துல பார்த்த ரீகேப். இப்போ நம்ம யாத்திரையாமம் 14வது எபிசோடு, இன்றைய எபிசோடுக்குள்ள நம்ம போக போறோம். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்க மறுபடியும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் இந்த வாதம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அதுக்கு 8வது வாதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இதுல பாக்குறீங்க, நீங்க ஒரு ஒரு சுருக்கமா ஒரே பேஜ்ல நீங்க எந்தெந்த வாதைகள் எப்படி எப்படின்னு நீங்க பாக்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னா, நைல் நதி ரத்தமாகிறது 7:14 23. அது பாத்தீங்கன்னா ஒரு 10 வசனம். அதுக்கு அடுத்தது வாதை 2 தவளைகள் வர்றது 8:1-15. அது ஒரு 15 வசனம். வாதை 3 நீங்க இந்த பேன்கள் பூச்சிகள் அதெல்லாம் வர்றது யாத்திராகமம் 8:16-19. அது ஒரு குறைவான வசனங்கள் தான், 4 வசனம். வாதை 4 வண்டுகள் வர்றது யாத்திராகமம் 8:20-32, ஒரு 13 வசனம். 5வது வாதை மிருக ஜீவன்களில் கொள்ளை நோய் வந்தது, 9வது அதிகாரம் 1-7 வரை 8 வசனங்கள். வாதை 6வது வாதை எரி கொப்புளங்கள் வந்தது, 9, 8-12, 4 வசனம். 7வது வாதை பார்த்தீங்கன்னா 9-13-34, கிட்டத்தட்ட 12 வசனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வாதையுடைய தீவிரமும் பயங்கரமும் போக போக அதிகரித்து கொண்டே போகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த முதல் 7 வாதைகளை பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அதோடைய இன்டென்சிட்டி அல்லது அதோடைய தீவிரத்தன்மை இல்ல அதோடைய அழிவின் காரியங்கள் வர வர அதிகமாகிக்கொண்டே போகுது. இதுல முதல் 2 வாதை நீரிலிருந்து வருது, அடுத்த 2 வாதை நிலத்திலிருந்து வருது, அடுத்த 3 வாதையும் வானத்திலிருந்து வருகிற காரியம் ரொம்ப ஆச்சரியம். நீங்க பாருங்க, ஸ்கிரீன்ல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. முதல் 2 தண்ணியிலிருந்து வருது, தண்ணின்னு போட்டிருப்பாங்க. அடுத்த 2 வாதை பூமியிலிருந்து வருது, அடுத்த 3 வாதை வானத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். இனி நம்ம 8வது வாதைக்கு போகலாம். நீங்க வசனம் 10, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். வழக்கம் போல ஆண்டவர் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த காரியத்தை அறிவிக்கிறார். ஆண்டவர் ஆனா என்னன்னா, இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அறிவிச்சுட்டு அதுக்கு போர்வனுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நம்ம கவனிப்பது நல்லது. இந்த வாதையிலிருந்து தான் இப்படி ஒவ்வொரு இந்த 8, 9, 10 எல்லாமே பழைய வாதைகளுக்கு வித்தியாசங்கள் இந்த இப்படியான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும், இந்த ஹைலைட் பண்ணிக்கிறதெல்லாம் கவனிச்சுக்குங்க. உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கு. அடுத்துதான் முக்கியம், நானே கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு நான் அவன் இருதயத்தையும் ஊழியக்காரன் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன். இதுல 2 விஷயங்கள் முக்கியமா நீங்க பார்க்கணும். ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு சில பேர் இன்னும் கொஞ்சம் அலைப்பாயிர மனதோடு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவர்களுக்குமான பாடம் இதுதான். அவர்கள்
ஆண்டவர் நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காரியத்தை ஆண்டவர் முன்னறிவிக்கிறத பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாஸ்கா சமயத்துல பாஸ்கா அந்த இரவு உணவு அப்போ அந்த சிறு பிள்ளைகள் கேட்கிறப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்களாமா, எப்படி கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கூட்டி கொண்டு வந்தார், எப்படி ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வந்தார் அப்படி சொல்லும்போது எந்தெந்த வாதைகளில் இருந்து ஆண்டவர் எங்களை விலக்கி விடுவித்து எகிப்தில் நடந்த அவர் நடத்தின அற்புதமான அடையாளங்களையும் தலைமுறைகளுக்கு விவரித்து சொல்ல வலியுறுத்துகிறார். அப்போ இது காலாகாலமா இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்போனா இன்றைக்கு வரைக்கும் அந்த பாஸ்கா நேரத்துல அந்த விடுதலையை நினைவு கூறுகிறார்கள். ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைவு கூறுகிறார்கள். எதுக்கு? நானே தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக சொல்றாரு. இந்த வாதை தான் பாத்தீங்கன்னா இந்த டைம் டியூரேஷன், அதாவது இந்த கால நேரத்தை பாத்தீங்கன்னா மிக அதிகமாக வந்த ஒரு வாதைன்னு சொல்றாங்க. மாத்திரமல்ல, இந்த வாதையில இந்த கடைசி வரியை நீங்க பாத்தீங்கன்னா அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன்னு சொல்றாரு. இத்தனை நாள் பார்வோன் நிலைமை புரியாம தன் மனசை இறுக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த வாதையில ஆண்டவரே அவனுடைய இருதயத்தையும் அவனுடைய ஊழியக்காரனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்துகிறார். சோ அவனுடைய கடினப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற பார்வோன் இடத்துலதான் 10:3 நீங்க பாத்தீங்கன்னா மோசே போகிறத பார்க்கிறோம். போய் அவன் மோசையை சொல்ற காரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த கடினப்படுத்தன்னு ஏற்கனவே நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், கேவட் என்ற வார்த்தை. அதாவது ஆண்டவர் தலையிட்டு அவன் மனதை கடினப்படுத்துகிறார். அப்போ அவனுக்கு வேற வழி இல்லை, ஏற்கனவே கடினமான இது. ஆண்டவர் கடினப்படுத்தின உடனே அவன் மனம் இன்னுமாக இறுகி போயிற்று. பண்ணிட்டு நீங்க யாத்திராகமம் 10:4 பாருங்க, நீ என் ஜனங்களை போக விடாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். இதுல 2 வார்த்தை கவனிக்கணும், நான் உன் எல்லைகளுக்குள்ளேன்னு. அப்போ ஆண்டவர் அவன் அந்த பூமி, இந்த மக்கள் என்னுடைய மக்கள் சொல்றப்போ, அவன் தன்னுடைய தேசத்தை பற்றி பெருமை பேசுறப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய எல்லைகளுக்குள்ள மாத்திரம்தான் இந்த வெட்டுக்கிளிகளை நான் வரப்பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கிறோம். அப்போ இந்த வெட்டுக்கிளிகள் அப்படின்னு பார்க்கிறப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெட்டுக்கிளி மூல மொழியில் அர்பான்ற வார்த்தையில குறிக்கப்படுது. நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போனா ARBH இருக்கும். அர்பான்னு இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம், அது பெருகு அப்படின்னு. இந்த யாத்திராகமம் வாதைகள், பல வாதைகள் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியும். இது மல்டிப்ளை அப்படின்னு நம்ம சொல்றோம். மல்டிப்ளைங்கிறப்போ யாத்திராகமம் முதல் அதிகாரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள், நிறைய பெருகினதுக்கு பத்தி பார்க்கிறோம். அங்க யூஸ் பண்ற அதே வார்த்தை என்னன்னு கேட்டா இப்படி மல்டிப்ளை ஆகிறது தான். அதே காரியத்தை நிழலாட்டமா அப்ப சொன்னவரு அதே வண்ணமாக இங்கு இந்த வெட்டுக்கிளிகள் பெருகுகிறத பார்க்கிறோம். ஐ வில் பிரிங் லோக்கஸ்ட் என்று சொல்றது ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. ஐ வில் மல்டிப்ளை த மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டுக்கிளிகள் பத்தி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வெட்டுக்கிளிகள் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தோட்டத்துல ஒரு விரல் நீட்டத்துக்கு இருக்கிற வெட்டுக்கிளி தான் நமக்கு தெரியும். ஆனா வெட்டுக்கிளிகளின் வகைகள் ஏராளம். குறிப்பா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த வாதையில வந்த வெட்டுக்கிளிகள் 2 வெட்டுக்கிளிகளை பிரதானமா சொல்றாங்க. முதல் வெட்டுக்கிளியுடைய ஜுவாலஜிக்கல் நேம் ஆரிடியம் பெர்கிரினம் அப்படின்னு பேரு. நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, அதை பத்தி ஆரிடியம் பெர்கிரினம்ன்ற வெட்டுக்கிளி. இன்னொரு வெட்டுக்கிளி இருக்கு. அந்த வெட்டுக்கிளி பெயர் கேட்டா உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். அதுல சயின்டிபிக் நேம் ஃபார் த கவனிங்க, டிசர்ட் லோக்கஸ் இருக்கும். அப்புறம் அதோடைய வேகத்திற்கு இது ஆப்பிரிக்காவில் இருந்தது, ஆசியாவிலையும் மத்திய ஆசியாவில் இருந்தது. நீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எகிப்துடைய வெட்டுக்கிளி வாதைக்கு இந்த வெட்டுக்கிளிகள் பிரதானமா இருந்தது.
இன்னொரு வெட்டுக்கிளி இருந்தது. அது பேரே பார்த்தீங்கன்னா எனக்கு அதை ரெஃபர் பண்ணி படிச்சப்போ ரொம்ப சிரிப்பா வந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா ஓடிப்போடா ஓடிப்போடா, அதாவது நான் சொல்றது வந்து ஒரு ஜோயில சொல்றேன், ஓடிப்போடா மைக்ரோசியா அப்படின்னு பேர். இந்த வெட்டுக்கிளியும் இந்த அழிவுக்கான ஒரு பெரிய வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளிகள் வந்து அரேபியா சிரியா நாட்டுல பொதுவா காணப்பட்டாலும் எகிப்துல மிக நன்றாக அறியப்பட்ட வெட்டுக்கிளிகள் தான். இந்த வெட்டுக்கிளிகள் பெரிய அழிவை ஏற்படுத்த வல்லது. நம்ம பார்க்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குது. ஆனா அந்த வெட்டுக்கிளிகள் மிகப்பெரிய அழிவு. இந்த வெட்டுக்கிளிகள் முதல்ல வர்றப்போ அதனுடைய வயிற்று பகுதியில மேல இருந்து வந்து பூமியில உட்காரும். அந்த பூமியில உட்கார்ந்த உடனே நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க, அங்க இருக்கிற மண் பகுதிகளில ஒரு 2 அல்லது 3 அங்குலத்திற்கு ஓட்டையாட்ட போடும். ஓட்டை போட்டு அதுல வந்து நூற்றுக்கணக்கான முட்டைகளை போடும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த முட்டைகளை போட்டு அந்த முட்டைகள் ரொம்ப சுலபமா ரொம்ப சீக்கிரமா சில நாட்கள்ல அந்த குட்டி வெட்டுக்கிளியா மாறி லாஸ்ட்ல ஒரு பெரும் படையா மாறும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த போன வாதையில நீங்க பாத்தீங்க மிகப்பெரிய மழை இருந்தது. மழை பெஞ்சு எல்லா பகுதியிலும் கல்லு மழை பெஞ்சது அப்படின்ட்டு எல்லாம் பார்த்தோம். அதனால வந்த விளைவு என்னன்னா, எல்லா பூமியும் மண் தரைகள் எல்லாம் ஈரமாகி இருந்தது. அப்போ இந்த வெட்டுக்கிளிகளுடைய முட்டைகள் பெறுகிறதுக்கு முக்கியமான அவசியமான தேவை என்னன்னு கேட்டா ஈரமான மண் தரை, அந்த வெட் லேண்ட்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க அந்த மழை பெஞ்சு இப்படி எல்லாம் இருக்குன்னு. அப்போ அந்த சுற்றுச்சூழல் அந்த வெட்டுக்கிளிகள் ஏராளமாய் பெருகுவதற்கு ஒரு இயற்கையாவே ஒரு நல்ல காரணம் அமைஞ்சிருச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகள் அது எவ்வளவு வெயிட் இருக்குதோ அந்த வெயிட்டை விட பல மடங்கு, அது வந்து ஒரு 5 கிராம்னா ஒவ்வொரு வெட்டுக்கிளியும் ஒரு நாள்ல அது வெயிட்டுக்கு அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த வெட்டுக்கிளிகள் அவசர அவசரமா சாப்பிடுறத ஒரு சின்ன வீடியோல கூட பாருங்க. தன்னுடைய அதோடைய எவ்வளவு அதோடைய எடையோ அந்த எடைக்கு அதிகமாக மிக மிக அவசரமான வேகத்தில் அந்த வெட்டுக்கிளிகள் பயிர் வகைகளை தின்றுவிடும். இவைகள் வந்து நீங்க பார்க்கலாம், இந்த வெட்டுக்கிளி வந்து தின்னுதான் அப்படி ஆகுதான்னு கேட்டா, ஒரு வெட்டுக்கிளி அந்த ஒரு 5 கிராம் வெட்டுக்கிளி இருந்தா 5 கிராம் இருக்குதுன்னு வைங்க. இந்த வெட்டுக்கிளிகள் லட்சக்கணக்கில் இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு லட்சக்கணக்குனா, அந்த அதுகள் ஒரு கூட்டமா ஒரு பெரும் திரளான கூட்டமா வர்றப்போ வானத்தில் மேகம் மறைவதை போல இருக்கும். இது ரொம்ப ஒரு பயங்கரம் பாருங்க. அதாவது கருப்பான, ஒருவேளை இன்னைக்கு போன வாதையில பாக்குறப்போ அந்த பேர்ட்ஸ் பறந்து வந்ததை பார்த்தோம். ஒரு அப்படியே கூட்டமா புள்ளி புள்ளியா கருப்பா நடந்தது. இந்த வெட்டுக்கிளிகளின் ஆரம்பங்கள் அப்படிதான் இருக்கும். அவைகள் வந்து ஒரு இடத்துல தங்குச்சுன்னா ஒரு 2 சில நேரங்கள்ல அத்தனை இலையையும் காலி பண்ணிடும். அத்தனை இலையும் காலி பண்ணிடும். நீங்க அந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. நீங்க 5வது வசனத்துக்கு நீங்க போனீங்கன்னா, தரை காணாதபடிக்கு, நீங்க பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும் இருக்கு. அப்போ எவ்வளவு ஒரு பயங்கரங்கிறது நீங்க ஒருவேளை நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா இதா இருக்கும். இதுல இன்னொரு காரியம் இருக்கு. மூல மொழியில நம்ம கார்மெடின்ஸ் வந்து அவங்க எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த இதுல ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, பூமியின் முகத்தை மூடி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்கிரீன்ல நீங்க ஒரு படத்தை நீங்க பார்த்தீங்க இல்லையா? அந்த முகம் என்பது மூல மொழியில கண் என்று இருக்கிறது. கண், அதாவது ஐ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஐக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த இதுல நீங்க பாருங்க, முகத்தை மூடிங்கிறப்போ அந்த வார்த்தை இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். அந்த ஐ, நீங்க முகத்தை மூடிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? சூரியன் தெரியாதபடி அவைகள் மூடிக்கொண்டது. நீங்க அந்த மூலமொழியோட சில வார்த்தைகள் எல்லாம் பார்க்குறீங்க. அந்த நவுனுக்கு அது எப்படி வந்துச்சு, என்ன வார்த்தை வந்துச்சுன்னு. அப்போ அந்த முகத்தை மூடினதாக இருக்கிறப்போ என்னன்னா, மேலே சூரியன் பூமியில் படாதபடிக்கு இந்த வெட்டுக்கிளிகள் முழுவதுமாக நிலத்தை ஒரு ஒரு பச்சை கார்பெட் போட்ட அளவுக்கு மூடி இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம்.
இது ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துது. ஏன்னா சூரியன் அவர்களுடைய கடவுள், ரா என்கிற கடவுள். அப்ப அந்த ஐயவே மூடிருச்சு அப்படின்னா அந்த கடவுள் ஒன்றும் செய்ய இயலாதபடி இந்த வெட்டுக்கிளிகள் அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டனங்கிறத பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு அழிவை நோக்கி எகிப்து போய் கொண்டிருக்குதுன்னு பாருங்க. ஏற்கனவே பொருளாதாரம் பெரிய அளவில் அடிபட்டு போச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது. நம்ம போன தடவை பார்த்தோம் 7வது வாதையில அந்த கோதுமையும் கம்பும் எல்லாம் அவைகள் மாத்திரம் அழிக்கப்படுவதில்லைன்னு, அதுல மிச்சம் மீதி இருந்தது எல்லாத்தையும் இந்த வெட்டுக்கிளிகள் தின்று தீர்த்து கொண்டிருக்கின்றன. நீங்க அதை கூட இன்னொரு ஏஐ வீடியோ அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். உன் வீடுகளும், நீங்க அந்த வசனத்தை படிச்சுட்டு அந்த அந்த ஏஐ வீடியோ பார்க்கலாம். இந்த வெட்டுக்கிளி எந்த அளவுக்கு வந்ததுன்னா, நம்ம 2வது வாதையில தவளைகள் வந்ததை போல உன் வீடுகளும், உன் ஊழியக்காரருடைய வீடுகளும், எகிப்தியரின் வீடுகளும் அவைகளால் நிரம்பும். எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளி, எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளி. எந்த அளவுக்குன்னு கேட்டா, உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இது நாள் வரை அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரேயனாகிய தேவன் கர்த்தர் சொல்கிறார். அந்த இது கல்மழையும் இடி முழக்கங்களும் அப்படிதான் சொன்னார். எகிப்தில சரித்திரத்திலேயே கிடையாது, அந்த அளவுக்கு வந்ததுன்னு. இந்த வெட்டுக்கிளியுடைய பாய்ச்சலும் படையெடுப்பும் அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை கடைசி வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த காரியத்தை சொல்லிட்டு மோசே பார்வோனுடைய எந்த பதிலையும் எதிர்பார்க்காதபடி முகத்தை திருப்பி கொண்டு பார்வோனை விட்டு கோபமாக புறப்பட்டான். 10:6 அதான் சொல்லுது. அவன் கோபமாக புறப்பட்டான். இதுக்கு நீங்க பல இது சொல்றாங்க. பார்வோன் இதுக்கு என்ன பதில் சொல்லுவான், என்ன சொல்வான் கூட அவன் காத்துட்டுல, பயங்கரமா அவன் கோபப்பட்டுட்டு அவன் கிளம்பி போகிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி நீங்க ஒரு சின்ன அந்த படத்தை கூட பார்க்கறீங்க. இன்னும் ஒரு சின்ன ஏஐ வீடியோ கூட நீங்க இது தொடர்பா பார்க்கலாம். அந்த வீடுல பூரா வெட்டுக்கிளிகள் நிரம்பின ஒரு காரியத்தை ஒரு அழகா வீடியோவா பண்ணியிருந்தாரு. மோசே உயர்த்தி அந்த வெட்டுக்கிளிய வர்றப்போ அந்த வெட்டுக்கிளி பெரும் அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. பாருங்க, இந்த சூரியனே தெரியாதபடி ஒரு பெரிய கரிய மேகம் போல இருக்கு. அந்த கருமேகம் வேற எதுவும் இல்ல, லட்சக்கணக்கான எதுவரை எகிப்து பார்த்திராத அளவுக்கு பயங்கரமான வெட்டுக்கிளிகள். நான் போன வாதைகளினால விழுந்து போன எகிப்தினுடைய பொருளாதாரம் இப்போ முற்றிலுமாய் அழிந்து போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திரும்ப திரும்ப நம்ம ஒரு காரியத்தை அதான் பார்த்துட்டு இருந்தோம். அவனுடைய இந்த வெட்டுக்கிளிகள் இடத்தை ஆக்கிரமிச்சு அவனுடைய அரண்மனை வீடுகள் எல்லாம் ஆக்கிரமிச்ச பிறகு ஒரு பெரிய ஒரு படு பயங்கரமான ஒரு சூழல் எகிப்தில ஏற்பட்டிருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இவன் பார்வோன் கதி கலங்கி போயிருக்கிறான். அவனுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னே புரியல. அப்போ என்ன எதை பேசுறதுன்னு தெரியாதப்போ முதல் தடவையாக நீங்க ஏற்கனவே பாத்தீங்க, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி அப்போ இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 10:7 ஒரு வசனம் இருக்குது. அவனுடைய மக்கள், அதாவது அவனுடைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பார்வோனுடைய 10:7 பார்வோனுடைய ஊழியக்காரர் எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாய் இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விடும். அவங்க உணர்ந்துடுறாங்க இது. ஏன்னா ஏற்கனவே அந்த மந்திரவாதிகள் சொல்லிட்டாங்க இது தேவனுடைய விரல்னு. பார்வோன் அதை கேட்கல. இப்போ இந்த வெட்டுக்கிளிகளின் வரலாறு காணாத படையெடுப்பு அந்த அவனுடைய பிரதானிகள் மந்திரிகள் எல்லாரையும் அசைச்சு ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் பேசுகிற தொனி ஒரு அரசனிடம் பேசுகிற தொனியை போல இல்ல. அவர்கள் தொனி ஒரு கூக்குரலை போல, ஒரு எரிச்சலை போல இருக்கு.
அவங்க பயன்படுத்துற வார்த்தையில பாருங்க, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியா இருப்பான். இந்த அவன் சொல்றபடி ஆட்களை அனுப்பிச்சிருவீங்களா? நம்ம எகிப்து அழிஞ்சு போயிட்டு இருக்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியலையா? இன்னும் உங்களுக்கு தெரியலையான்னு அவங்க ஒருவேளை கூக்குரலிட்டு இருக்கணும். அப்போ ஒரு காரியம் நடக்குது. பார்வோன் என்ன பண்றான்? சரிப்பா, அவங்கள போய் கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம் அந்த வசனம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். முதல்ல திருப்பிட்டு முகத்தை திருப்பிட்டு போனா இல்லையா, அப்பவே பார்வோனுடைய ஈகோ, சுயம் பாதிக்கப்பட்டிருக்கணும். இவன் போனது போட்டுன்னு. ஆனா வேற வழி இல்லாம இப்போ அந்த வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்பு அவர்களை மறுபடியுமாக கூப்பிட வைக்குது. இவன் வந்த உடனே சொல்ற காரியத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்போ அவன் என்ன சொல்றான்? இவங்க எதுவுமே கேட்கல. இவங்க வந்து நின்ன உடனே அவன் என்ன சொல்றான்? நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ இவன் மனசுக்குள்ள ஒரு உத்தி வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படியாவது இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கணுங்கிறதுக்காக அவன் தீர்மானிச்சு விட்டு இவன் என்ன சொல்றான்? வந்த உடனே அவங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பதை போல உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லி அவன் பேரம் பேச ஆரம்பிக்கிறான். இந்த நெகோசியேஷனுக்கு போகிறத நம்ம 10:8 நம்ம சொல்லுது. அதுக்கப்புறம் அவன் சொல்ற வார்த்தைகளை பாருங்க, எவ்வளவு தந்திரமா, எவ்வளவு சாமர்த்தியமா அவன் சொல்றான். ஒவ்வொன்னா கேட்கிறான் அவன் வந்து. அதற்கு யார் யார் போகிறீர்கள்ன்றப்போ மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். இந்த ஸ்கிரீன்ல கூட அந்த அதுக்கு அவங்க ஜெனரலா விசுவலைஸ் பண்ணி ஒரு படத்தை போடுறாங்க. அப்பொழுது அவன் சொன்ன உடனே பார்வோன் தந்திரமா பேசுற வார்த்தைகளை கவனிங்க. அவன் கோபத்தெல்லாம் அடக்கிட்டான். அப்ப அவன் 10:10 என்ன சொல்றான்? அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. குழந்தைகளை பற்றி கவலைப்படுகிற பார்வோன், நமக்கு என்ன ஞாபகம் வருது? நம்ம பழையதுல எபிரேய ஆண் குழந்தைகளை நைல் நதியில் போட்ட பார்வோன், போடச் செய்த பார்வோன், எகிப்திய ஆண் குழந்தைகளை தப்ப விடாதபடி அழிக்க முயற்சித்த பார்வோன் இப்ப என்ன பேசுறான்? உங்கள் குழந்தைகள் மேல அக்கறை காமிக்கிறத பாருங்க. ஐயோ, குழந்தைகளை கூட்டிட்டு நீங்க வனாந்திரத்துக்கு போறீங்களே, உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும், உங்களுக்கு தீமை நேரிடும். வனாந்தரம் உங்களுக்கு பழக்கம் இல்லாத இடம், வனாந்தரம் உங்களுக்கு ரொம்ப சிரமம் தர்ற இடமா இருக்குமே, நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு ஒரு நயவஞ்சகமாக, ஒரு தந்திரமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கு. இங்கேயும் நம்ம இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா ஒரு ஒரு சின்ன காரியம் இருக்கும். இதற்கு பலவிதமான விளக்கங்கள் சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம கார்பனியன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அவர்களுடைய மொழிபெயர்ப்புல. எப்படி நம்ம அந்த பூமியின் முகம் என்பதற்கு ஐ அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விளக்கி அந்த ராவுடைய கண்கள், ரா தேவனுடைய கண்கள் மறைச்சதுன்னு சொன்னாங்க இல்லையா? இங்கேயும் மூல மொழியில பார்க்கிறப்போ அந்த வார்த்தை வருகிறது. இது வந்து தமிழ் பதிப்பிலும் கிடையாது, ஆங்கில பதிப்பிலும் கிடையாது. ஆனா நீங்க மூல மொழியில பார்த்தா என்ன இருக்குன்னு கேட்டா அந்த ரா என்கிற வார்த்தை இருக்கிறத பார்க்கிறோம். அது வந்து ஒவ்வொன்றா நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடி சுருக்கமா அது என்னன்னு நம்ம சொல்ல பார்த்தா, நீங்க வெளியில எங்க ரா கடவுளுக்கு முன்பாக தான் வனாந்தரத்துல போக போறீங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அவன் சொல்ற இதை பாருங்க. எங்களுடைய, அதாவது இன்னும் சொல்ல போனா, நம்ம புரியும்படி சொல்ல போனா, நீங்க வெயில்ல தான் போக போறீங்க, வனாந்தரத்துல வெட்ட வெளியில தான் போகிறீங்க. மேல சூரியன், எங்கள் தேவன் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான், அவன் வெளி வீசி கொண்டிருக்கிறான். அவனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அவனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நீங்க பாக்குறீங்க அந்த ராதேவன், சூரிய தேவனை நம்ம பார்க்கிறோம். அவன் எங்களுக்கு எதிராக நீங்க இருக்கிறீங்க இல்லையா, அவனால் பிரச்சனை வரும்னு. இந்த ராதேவனுடைய படத்தை கூட நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. சூரிய தேவன் என்று அழைக்கப்படுகிற தேவன், இத ரா RA அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்குது உங்க மேல. அதனால உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். உங்களுக்கு நான் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன், தேவையில்லாம எங்க கடவுள்கிட்ட மாட்டிக்காதீங்கன்னு சொல்லாமல் சொல்லுகிற நயவஞ்சக வசனிப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது.
இது நேரடி மொழிபெயர்ப்புல நமக்கு அந்த அர்த்தங்கள் மாத்திரம் தான் இருக்கு. மூல மொழியில அந்த பன் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை விளையாட்டுன்னு. அதாவது அந்த வார்த்தையுடைய ஜாலுக்குன்னு கூட நம்ம சொல்லுவோம். அந்த மூலமொழி வார்த்தை மறைமுகமாக இப்படி சொல்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் கேட்கிறான், பொல்லாப்பு நேரிடுன்றப்போ அவன் வந்து திரும்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வசனத்தை சொல்றான். 10:11 நீங்க அந்த வசனத்தை பாருங்க. அப்படி வேண்டாம், அவன் குரல்ல பாருங்க, ஐயோ உங்களுக்கு பொல்லாப்பு வந்துடும், நீங்க எப்படியாவது போய் கஷ்டப்படுவீங்க, நீங்க போய் கஷ்டப்படக்கூடாதுப்பா சொல்லிட்டு, அப்படி வேண்டாம், புருஷராய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அப்போ ஒருவேளை அவன் அப்படி ரொம்ப பணிவா இவங்கெல்லாம் தன் வார்த்தை ஜாலத்துல மயங்கிடுவாங்க, ஒரு இன்டைரக்ட் பயமுறுத்தல்ல மயங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க மயங்கிடுவாங்கன்னு சொல்லி அவன் எதிர்பார்த்திருந்தான். ஆனா அவர்கள் அப்படி மயங்காதபடி அவர்களுடைய பார்வை, மோசே ஆரோனுடைய உடல் மொழி ரொம்ப கடுமையா இருந்திருக்க முடியும். அப்ப உடனே அவனை சமூகத்துல இருந்து அவனை துரத்தி விடுறாங்க. இன்னொரு ஏஐ பாருங்க. அதனால் வந்த விளைவு. நீங்க 12வது வசனத்தை பாக்குறீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு இப்ப வரும். கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத, என்ன அழகான வார்த்தை பாருங்க, பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படி எகிப்து தேசத்தின் மேல் உன் கோலை நீட்டுன்னு சொல்றாரு. நீங்க அப்போ மோசே 10:13 அதே மாதிரி மோசே எகிப்து தேசத்தின் மேல் தன் கோலை நீட்டினான். நீங்க இந்த இந்த வாதை நடக்கிறப்போ வேறு சில வித்தியாசமான ஒரு காரியங்களை பார்க்குறீங்க. முதல் தடவையாக ஆண்டவர் இயற்கையின் ஒரு காரியங்களை பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கீழ்காற்றை வந்து நம்ம வேதாகமத்தில் பல இடங்கள்ல பாக்குறோம். இன்னும் நம்ம சொல்ல போனா, நீங்க ஒருவேளை அந்த செங்கடலுக்கு முன்னாடி அவங்க நின்றுட்டு இருக்கிறப்போ, அந்த செங்கடலை பிளக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கீழ்காற்றை முழுக்க வீச பண்ணினான்ற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஈஸ்டர்ன் விண்ட், கீழ்காற்று அப்படின்னு சொல்றோம். அந்த கீழ்காற்று ஏன்னா பெரும்பாலும் வெட்டுக்கிளையில் எங்கிருந்து வரும், வேற தென் திசையிலிருந்து வரும். ஆனால் இந்த கீழ்காற்று, பலத்த கீழ்காற்று வந்து என்ன பண்ணுது, நம்ம முன்னாடி அந்த ஏஐல பார்த்த மாதிரி ஏராளமான வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வசனம் 10:13 நீங்க பாக்குறீங்க. இந்த 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 ஒரு ஏஐ வீடியோ கூட நீங்க பாருங்க, அது படி என்ன இது. நீங்க 14வது வசனம், கர்த்தர் அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. நம்ம இந்த வீடியோ நம்ம ஒரு வருஷம் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அந்த வீடியோல இவங்க துரத்தி விடுகிற வீடியோவை நீங்க இப்ப பாருங்க. உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் வெட்டுக்கிளிகளால் நிரம்பும். உன் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரெயரின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா 15வது வசனம், இப்ப யாத்திராகமம் 10:15 நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 10:15 பாருங்க. 10:15 அப்பொழுது அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று, தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது, கல்மலைக்கு தப்பி இருந்த. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மறுபடி பூமியின் முகம்னு வர்றதை பாக்குறோம். நம்ம 10:5 பூமியின் முகம் வர்றப்போ அது எதற்கு ஒரு அடையாளமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறது ஒரு வேளை உங்களுக்கு ஒரு வேளை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து சூரிய தேவனுடைய பார்வைக்கான அடையாளம். ஆனா இங்கேயும் என்ன நடக்குது, அந்த சூரிய தேவன் எதுவும் பண்ண முடியல, பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று, தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது.
அந்தகாரப்பட்டதுங்கிறப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, சாயங்காலம் இந்த கருக்கிருட்டு போல இருள் சூழ்ந்து கொண்டது. அந்த கருக்கிருட்டுல கல்மழைக்கு தப்பி இருந்த நிலத்தின் பயிர் வகைகள் எல்லாமே, மரத்தின் கனிகள் யாவையும் அது பட்சித்து போட்டது. அது பட்சித்து போட்டதுல எகிப்து தேசம் எங்குமுள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீந்திருக்கவில்லை. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் பாருங்க. ஒரு இலை கூட விடாதபடி அந்த வெட்டுக்கிளிகள், லட்சோப லட்சம் வெட்டுக்கிளிகள் பேரழிவா எல்லாத்தையுமே ஆஹ், ஆஹ், உம், தின்னு போட்டது நம்ம பார்க்கிறோம். 16வது வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 10:16. இந்த பயங்கரத்தை பார்த்த மாத்திரத்துல அவன் முதல்ல அவங்க திரும்பிட்டு கோச்சிட்டு போனாங்க இல்லையா, பார்த்த மாத்திரத்துல மறுபடி பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் 10:16 தீவிரமாய் அழைப்பித்து. நீங்க அந்த வார்த்தை கவனிங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அன்பானவர்களே நம்ம கவனிச்சீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தீவிரமாய் அழைப்பித்து. தீவிரமாய் சும்மா சாப்பிடாம உட்காந்துக்க. பாருங்க. இது சாப்பிட்டு கடைசி அவனுக்கு கொடு கொஞ்சம் இது ஈத்தன் கொடுங்க. தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். யாத்திராகமம் 10:16. இன்னொரு வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா இதா இருக்கும். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக பண்ணுங்கள், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கிறான். இதுல 2 காரியத்தை நீங்க நீங்க அழகான அந்த ஏய் படத்தை பார்த்திருக்காங்க. இவன் செய்தது பாவம் என்பதை அவன் ஒப்புக்கொள்ளுகிறான். 2வது என்னன்னா, என் பாவத்தை நீங்க மன்னிக்கணும். அந்த வீடியோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன், போடுங்க. இது இல்லைண்ணா. சரி, என் பாவத்தை மாத்திரம் மன்னிக்க வேண்டும் சொல்லிட்டு அவன் பயன்படுத்துற ஒரு வார்த்தையை பாருங்க. கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். இதுல 3 காரியம். நான் தப்பு செய்தேன்னு அவன் ஒத்துக்கிறான். 2வது இந்த சாவு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஆண்டவரால வந்த ஒரு அழிவுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள், அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள்னு சொல்றான். சொன்ன உடனே எதுவும் பேசுறது இல்லை. இப்ப மோசே எதுவும் பேசுறது இல்லை. அவன் என்ன பண்றான், அவன் பார்வோனை விட்டு அவன் ரொம்ப மனம் திருந்தி இருக்கிறான் அப்படிங்கிறத ஒருவேளை அவன் புரிஞ்ச மாதிரி அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பார்வோனை விட்டு புறப்பட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். திரும்ப திரும்ப மோசையுடைய பாட்டு இதுல ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். இந்த பலத்த மேல் காற்றுங்கிறது பாருங்க 2-3 அடைமொழியோடு வருது. மகா, 2வது பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. இதுதான் பெரிய ஆச்சரியம். அத்தனை லட்சோப லட்சம் வெட்டுக்கிளிகளை அந்த மகா பலத்த மேல்காற்று அப்படியே அள்ளி கொண்டு போய் போடுகிறத பார்க்கிறோம். இப்போ அந்த வீடியோ கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாய் இருந்ததில்லை. ரொம்ப அழகான அந்த சீன் அது. இத்தனை லட்சோப லட்சம் வெட்டுக்கிளிகளில ஒரு வெட்டுக்கிளி கூட விழுகவில்லை, ஒரு வெட்டுக்கிளி கூட மிச்சம் இல்லை. ஆண்டவர் செய்யற பல அற்புதங்களை நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இந்த வண்டு வாதையில கூட மோசே விண்ணப்பம் பண்ண உடனே ஒரு வண்டு கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெட்டுக்கிளி கூட இல்லாதபடி தேசத்தில் இருந்த அத்தனை லட்சோப லட்சம் வெட்டுக்கிளிகளையும் மேல்காற்று கொண்டு போய் செங்கடலிலே போட்டு விட்டது. ஆனா நீங்க இதுக்கு இந்த சமயத்துல நம்ம ஒரு காரியத்தை நம்ம சங்கீதத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சங்கீதத்துல இந்த வெட்டுக்கிளிகள் பத்தி இப்போ அந்த யாத்திராகமம் மாத்திரம் இல்ல, சங்கீதம் 105, 34, 35 பாருங்க. சங்கீதம்
105 34 35ல காலாகாலமா அவர்கள் நினைத்ததை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம ரெண்டாவது இந்த 10:2ல பார்த்தோம் இல்லையா? அந்த தலைமுறை தலைமுறை பண்ணி அந்த சங்கீதக்காரருக்கும் அந்த வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை பாருங்க. அவர் கட்டளையிட எண்ணி முடியாத அதாவது நான் நம்ப எண்ணிக்கையே சொல்ல முடியாதபடி வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும். பச்சை புழுக்கள்ங்கிறது வந்து இந்த இடத்துல என்னன்னா, வெட்டுக்கிளி முட்டை போட்டு அதிலிருந்து வருகிற புழுக்கள். அந்த புழுக்களும் அந்த செடியை தின்னுதான் வெட்டுக்கிளியா மாறும். புரியுதுங்களா? முட்டை போடுது இல்லையா? அந்த முட்டையிலிருந்து புழுக்கள் வெளியே வரும். அந்த புழுக்கள் எப்படி வளரும்னு கேட்டா, மிச்சம் இருக்கிற இலைகளை தின்னு அவைகள் மறுபடியும் வெட்டுக்கிளிகளாக அவைகள் மாறும். அவைகள் வந்து அந்த வசனத்தை போடுங்க. வெட்டுக்கிளிகள் மாறி அந்த இது சாப்பிடுறதை நீங்க பாக்குறீங்க. வெட்டுக்கிளிகள் மாறி அவற்றை பண்ணுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த வெட்டுக்கிளிகள் தின்று போட்டதுன்னு பார்க்கிறோம். அவனுடைய இந்த பேரழிவு நிகழ்ந்து கொண்டிருக்க அவன் மறுபடியும் என்ன சொல்றான்? 10, 16, 17ல பாத்தீங்கன்னா, ஒன்று கூட சாரி ஒரு நிமிஷம். மீந்திருக்கவில்லை. அப்போது கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை அவன் மன்னிப்பு கேட்கறத பார்க்கிறோம். மன்னிப்பு கேட்ட உடனே போய் மோசையை போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு வெட்டுக்கிளி கூட இல்லாதபடி பார்த்துட்டாரு. ஆனால் கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுது. சோ நம்ம இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 8வது வாதையில கீழ்கண்ட காரியங்களை, அதாவது ஒரு 8 காரியத்தை நம்ம கவனிச்சுட்டு நம்ம அடுத்த வாதைக்கு போறது நல்லது. முதல் காரியம் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட அபூர்வமான வரலாற்றில் இல்லாத காரியங்கள், அற்புதங்களை எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் தங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டியதென்றுன்னு சொல்றாரு. ஏன்? அவர்கள் விசுவாசத்தில் ஆண்டவரின் வழிநடத்துதலை நம்பிக்கை வைக்க. இரண்டாவது, இந்த வாதையில் பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய பிரதானிகள் தேவனுடைய மகத்துவத்தை பார்வோனுக்கு முன்பாக அறிந்து கொண்டு தேவனை பற்றி புரிந்து கொள்றாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய அந்த வாதையில சொற்படி கேட்டவங்க அந்த கால்நடைகளை அவங்க தப்பி வச்சு கொள்ள சொல்றாங்க. 3வது காரியம் என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பார்வோனுடைய மிகப்பெரிய புகழ்பெற்ற இராணுவம் இந்த எல்லா வாதைகளிலும் ஒண்ணுமே பண்ண முடியாதபடி செயலற்று போயிருக்குது. ஆர்மி இருக்கு, ரெடியா இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியல? இந்த வாதையில் அல்லது இந்த வாதைகளில் அவங்க இராணுவம் ஒண்ணுமே செய்ய முடியாம போயிருது. இந்த வெட்டுக்கிளிகளின் தொடர்ந்த தாக்குதல் வந்து இன்னொரு காரியத்தையும் நமக்கு உணர்த்துது. அவங்கள வந்து மேட் அப்படின்னு ஒரு தேவதை ஒண்ணு உண்டு. அந்த தேவதையுடைய காரியம் என்னன்னு கேட்டா, எல்லா சமூக ஒழுங்குகளையும் எல்லா வாழ்க்கையின் தினசரி போக்குகளையும் சரிப்படுத்துகிற இயல்பாக வைக்கிற கடவுள். நீங்க ஸ்கிரீன்ல அந்த கடவுளுடைய படத்தை பாக்குறீங்க. மேட் அப்படின்னு பேரு. இவங்க வந்து அந்த அம்மாவுக்கு என்ன, இந்த தேவதைக்கு என்ன பேருன்னு கேட்டா, காடஸ் ஆஃப் ஆர்டர். வாழ்க்கையில இது இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ற ஒரு காரியம். ஒரு நீதி, நியாயம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஒரு கடவுள் ஒண்ணுமே இல்லாம போயிருது. இந்த வெட்டுக்குழியுடைய கோர தாண்டவத்துல எதுவுமே இல்லாம போயிருச்சு. அப்போ அந்த கடவுளர்களும் ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. அப்புறம் இந்த 8வது அதில் இன்னொரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, முதல் முறையாக ஒரு இயற்கையின் கூறு பயன்படுகிறத பார்க்கிறோம். அது என்னது? கீழ்காற்று, அதாவது கிழக்கு திசையிலிருந்து வர்ற காற்று. அப்புறம் அதை திரும்ப கொண்டு போறதுக்கு ஆண்டவர் மேல் காற்றை பயன்படுத்துகிறார். ஒரு காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது, இன்னொரு காற்று வெட்டுக்கிளிகளை பூரணமாக எடுத்துக்கொண்டு செங்கடலில் போட்டுச்சு. இப்படி 4வது என்னன்னா, இந்த வாதையின் பயங்கரம் இனிமேலும் இப்பவும் இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை என்று சரித்திர ரீதியாக 7வது வாதையும் சரி 8வது வாதையும் சரி முன் எப்போதும் போதும் இகழாதபடி நிகழ்ந்தவைகளை இதையும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தோம் இல்லையா? அந்த மியூசியம், அந்த நெதர்லாண்ட்ஸில் இருக்க மியூசியத்தின் சில பதிவுகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அந்த படத்தை இப்ப நம்ம போடல.
இனி அடுத்தது என்னன்னா, அடுத்த குறிப்பு என்னன்னா, முற்றிலுமாய் எகிப்தின் சுற்றுச்சூழல் நாசமாகி போய் பசுமை என்ற விஷயத்தையே துடைத்து போட்டுவிட்ட கொடூரம். பொருளாதாரம், விவசாயம் என எல்லாவற்றையும் அழிந்து போன ஒரு தருணம். ஒரு காலத்துல எகிப்து வந்து அந்த தேசங்களின் உணவு கூடைன்னு சொல்லுவாங்க. அந்த கூடை எல்லாம் இருந்து போய் எகிப்திலே பஞ்சம் வருகிற நாட்கள் பக்கத்திலே இருக்கிறதை உணர்கிற நாரியம். அப்போ பார்வோன் தன் தவறை உணர்ந்தாலும் அவன் தான் பாவம் செய்தேன் எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்றான். எப்படி சொல்றான்? யாவே யாரு எனக்கு சொல்றதுக்கு அவர் யாருன்னு கேட்டவன், எனக்காக விண்ணப்பம் பண்ணியுங்கள், எனக்காக இது பண்ணுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கெஞ்சறத பார்க்கிறோம். ஆனா அவன் முற்றிலுமாய் மனம் திரும்பவில்லை. ஆக இந்த பாடங்களை நம்ம இந்த இதுல இருந்து பாத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன காரியம் போல இந்த வாதைக்கு கடவுள் அவன் மனதை திருந்த முடியாதபடி கடினப்படுத்தினதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. நீங்க இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறப்போ, இந்த 9வது வாதையும் மோசேயின் மூலமாகவே வருது. நீங்க 8வது வாதையை பார்த்தோம், அது போன காரியத்தையும் பார்த்தோம். இந்த 9வது வாதையும் மூலமாகவே வருது. மோசே கையை நீட்டும் போது வருகிற இருள். நீங்க அந்த வசனத்தை கூட பார்க்கலாம். மோசே இந்த வாதைக்கு முன்னாடி ஒரு காரியம்னா, இந்த வாதையை பத்தி பார்வோனுக்கு அவர் ஒண்ணுமே அறிவிக்கல. அவர் அந்த வாதை முடிச்சு அவன் எல்லாம் பண்ணி அவன் மனம் கடினப்பட்ட கையோட ஆண்டவர் அடுத்த வாதையை ஆயத்தமாக்கிட்டாரு. மோசையை பார்த்து சொல்றாரு, ஒரு தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். இந்த படம் அழகா செட்டப் பண்ணி போட்டிருக்காங்க. மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் காரிருள் உண்டாயிற்று. படம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நீங்க. அந்த காரிருள் இருக்கு. இந்த காரிருள் எப்படி இருந்ததுங்கிறது கூட ஒரு ஏஐ வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். நீங்க 10-21 இதை நீங்க அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இருளுடைய டெப்த் புரியும். கையை நீட்டுறான். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. நீங்க இத பல மிட்ரேன்ஸ்கள் ரொம்ப அழகா சொல்றத பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு அசாதாரணமான ஒரு வாதைனா, உட்கார்வதும் எழுந்திருப்பதும் கூட பார்க்க முடியாதபடி இருந்தது. ஆனால் கோசேன் பகுதியில் இருந்த இஸ்ரவேல் புத்தருக்கு மாத்திரம் சூரிய வெளிச்சம் இருந்தது. நீங்க இது ஒரு ஆச்சரியமான பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர்களுடைய கடவுள் சூரியன் ஒன்றுமில்லாமல் போயிருந்தது. ஆனா அதே சூரியன் எகிப்தில பிரகாசிக்க முடியாம தோற்று போன அதே சூரியன், ஆனா கோசேன் பட்டணத்துல அவன் சிரித்து கொண்டிருந்தான். அவங்க அந்த வாசஸ்தலங்களில வெளிச்சம் இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அங்க இந்த வெளிச்சத்துடைய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தினசரி தங்களுடைய வேலையை எதுவும் செய்ய முடியாம இருந்தது. ஒரு சரித்திர குறிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அந்த காலத்துல அந்த ஏழை மக்கள், எகிப்து ஏழை மக்கள் மத்தியில எந்த விதமான பெரிய வெளிச்சங்கள் கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் லைட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் தினசரி காரியங்களுக்கு சூரிய வெளிச்சத்தையே நம்பி இருந்தாங்க. உதாரணத்துக்கு நைல் நதியில போய் குளிக்கிறதுக்கு சரி, தங்களுடைய மற்ற காரியங்களை செய்யறதுக்கும் அவங்க சூரிய வெளிச்சத்தை தான் நம்பி இருந்தாங்க. ஆனால் அந்த சூரிய வெளிச்சம் முற்றிலுமாய் தோற்று போக அவர்களுடைய வாழ்க்கை முடங்கி போச்சு. பத்தாக்குறைக்கு என்னன்னா, நீங்க ஒருவேளை அந்த வெட்டுக்கிளியுடைய தாண்டவத்தினால பூமி எங்கும் புழுதி அப்பிக் கொண்டிருக்க, எந்த பக்கம் எதுன்னே தெரியாதபடி இருக்கிற சூழ்நிலையில சூரிய வெளிச்சம் இல்லைன்னா அவர்களுடைய கஷ்டம் எவ்வளவு, அவர்களுடைய சிரமம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளால ஒருவேளை யூகிக்க முடியும். இந்த இருளை பண்றப்போ மூல மொழியில ஹோஷக் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க.
இதற்கு என்ன அர்த்தம் மூலமொழிக்கு? இதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா அது தமிழ்ல சரியா போடல, தமிழ் பதிப்புல கிடையாது. ஆனா அந்த மூலமொழியான ஹோஷக் என்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஆழமான, அச்சுறுத்துகிற, மூச்சு திணற வைக்கும் இருள்னு அர்த்தம். அப்போ அனைத்து மக்களையும் செயலற்றவர்களாய் உறைய வைக்க எல்லாமே மாறி போச்சு. சரி, இப்ப இன்னொரு கேள்வி, ஏன் 3 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த 3 நாட்களுக்கான ஒரு காரணம் உண்டு. ஒரு சமயம் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மோசே பார்வோனுடன் கேட்கிறப்போ எங்கள் ஜனங்களை விடு, நாங்கள் வனாந்தரத்திலே சென்று எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றப்போ இவன் 3 நாட்கள் அவன் விடுப்பு கேட்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான், நீங்க உங்களை சோம்பேறிகள் ஆக்குறீங்க, விடுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு பார்வோன் கடுமையா பேசுகிறத நீங்க பார்க்கலாம். அவன் சொல்வதற்கான காரணம் என்ன? 3 நாள் லீவு கொடுத்தா எல்லா வேலைகளும் தடைபட்டு போகும், எல்லா வேலைகளும் செயலற்று போகும். அதனால ஒரு நாள் கூட இல்லை, சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கிறப்போ அந்த தாளடியை சேர்த்து இவங்களுக்கு ஓய்வே இருக்கக்கூடாது, இவங்க எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருக்கும்னு சொன்ன கொடுமை எல்லாத்தையும் நம்ம பழைய யாத்திராகம சிந்தனைகள்ல நம்ம பார்த்தோம். அப்படி இருந்த சூழல்ல இப்பொழுது எகிப்தில் இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களின் ஆளோட்டிகள் எல்லாம் இருளிலே அடங்கி போயிருக்க அல்லது முடங்கி போயிருக்க இவர்கள் 3 நாட்கள் இவர்களுக்கு ஓய்வு, சொல்ல போனா 3 நாள் லீவ் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. இது ரொம்ப அழகா இதை பற்றி பல பேர் அற்புதமா விவரிக்கிறாங்க. நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வெளிச்சம் உண்டாக்குறது, லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்றாரு, வெளிச்சம் உண்டாச்சு. இங்க அந்த கிரியேட்டிவ் காரியங்களை ரிவர்ஸா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தாரு. லெட் தேர் பி டார்க்னஸ், வெளிச்சம் இருள் உண்டாக கடவுதுன்னு சொன்ன மாதிரி 3 நாட்கள் மிகவும் கொடுமையான ஒரு வெளிச்சம், கொடுமையான இருள் இருந்தது. ஆக தங்க வாழ்வின் அத்தியாவசியமான வெளிச்சம் இல்லாதப்போ அவங்க பயந்து மிரண்டு போய் இது எங்க போய் முடியுமோன்னு சொல்லி அவங்க தடுமாறுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்றான், யாத்திராகமம் 10:24 நீங்க வெளிச்சம் பாக்கலீங்க. அடுத்த வசனத்தை பார்த்தா மறுபடி பார்வோன் மோசையை அழைப்பித்து, மறுபடியும் அவன் கூப்பிடுறான், மோசையை கூப்பிடுறான், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறப்போ திரும்ப அவன் பேசுகிறதை நீங்க பாருங்க. நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்களுடைய முதல் ரிக்வெஸ்ட்டை நான் சரி பண்ணிட்டேன். ஒருவேளை இப்ப அவனுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப நொந்து போயிருக்கணும். ஏன்னா எகிப்து மிக பயங்கரமான அழிவின் விளிம்பில் இருக்கிற காரியம். தன்னுடைய பிரதானிகள் கூட தன் மேல கோவப்பட்டுட்டாங்க, தன்னை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் கோவப்பட்டு இருக்காங்க. இவங்க மோசையும் ஆரோனும் கெத்து காமிச்சு பேசி, சொல்ல போனா அந்த வார்த்தை அந்த ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், அவங்க அடங்காம ஒரு அதிகாரத்தோடு பேசுறவங்க கிட்ட தன் கோபத்தை கூட காட்ட முடியாத ஒரு நிலைமை. ஆனா அவர்களுடைய கை ஓங்கி இருப்பது போல வாதைக்கு மேல வாதை நிலைமைகள் சீரழிந்து கொண்டு இருக்கிறப்போ திரும்ப அவர்களை கூப்பிடும் போது அவர்கிட்ட மிரட்டி பேச முடியாது. அப்போ அவன் மிகவும் கெஞ்சலாக பணிவாக அவன் வார்த்தைகள் வருகிறத பாருங்க. அவங்க வந்த உடனே அவன் சொல்லுகிற முதல் வார்த்தை, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். முதல்ல குழந்தைகளுக்கு அவன் அப்ஜெக்ட் பண்ணது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? நம்ம இப்பதான் பார்த்தோம், நம்ம போன வாதையில சொன்னப்போ குழந்தைகள் எல்லாம் கூட்டு போக கூடாது, அவங்க பாவம், அவங்க கஷ்டப்படுவாங்க, கர்த்தர் அவங்களை காப்பாங்க, உங்கள் ஆண்டவர். அந்த வசனம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக சொல்றது யாரு? பார்வோன். அந்த கர்த்தன்ற வார்த்தைக்கெல்லாம் நீங்க யாவே அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அதோடைய அழகான அர்த்தம் புரியும். ஏன்னா இந்த யாவேயை தான் யாருன்னு யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல கேட்ட அதே பார்வோன் இப்ப என்ன சொல்றான், தன்னுடைய அந்த நயவஞ்சக போன வாதை சமயத்தில் நடந்த பேச்சுல அந்த யாவே உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள், எங்கால் மேல இருந்து உங்களை அடிச்சு தள்ளிடுவார் என்ற நோக்கத்தை பின்புறமா அதை மறைமுகமாக சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப திரும்ப என்ன சொல்றான், உங்கள் குழந்தைகள் உங்களோடு கூட போகலாம், உங்களோடு கூட போகலாம், ஆனா ஆடு மாடுகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்றான். இதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. ஏன்னா
இந்த வாதைகள்ல நம்ம ஏற்கனவே கொள்ளை நோய் வந்த வாதைகளிலும் சரி, இந்த கல்மலையிலும் சரி, எகிப்தியருடைய கால்நடைகளில் பெரும்பாலானவைகள் மடிஞ்சு போனது. அப்போ உயிரோடு இருக்கிற கால்நடைகள்லாம் யாரோடது? எபிரேய ஜனங்களோடது. ஏன்னா அவைகளில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்பதை அவனே விசாரித்து அறிஞ்சிருக்கான். அப்போ இவன் என்ன சொல்றான்? நீங்க எல்லா ஆடு மாடுகளையும் கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு அவசியப்படுகிறதற்கு கூட கால்நடைகள் எதுவுமே இல்லை. நீங்க அதனால உங்க கால்நடைகளை நீங்க இங்க வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல போனா யாசிக்கிறான், கெஞ்சுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நீங்க அதை விட்டுட்டு போயிருங்க. அந்த வார்த்தைகளுடைய தொனியை கவனிச்சீங்கன்னா நீங்க இன்னும் நல்லா புரியும். ஆனா மோசே அதற்கு பதில் சொல்கிறத பாருங்க. அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய யாத்திராமும் 10:25, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையில் கொடுக்க வேண்டும். 10:25, 10:26 பாருங்க. எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கர அதிகாரத்தோடு சொல்ற ஒரு வார்த்தை. ஒரு குழம்பும், அந்த வார்த்தையை பாருங்க. ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை, ஒரு பைசா கூட கொடுக்கறது இல்லை, ஒரு சல்லி காசு கூட கிடையாதுன்னு ஒரு கோபத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் தெரியும். கிட்டத்தட்ட இந்த சொற்றொடர் அது போன்றது இருக்கு. ஏன்னா ஒரு குழம்பும், அதாவது முன்னாடி நடக்க ஆரம்பிச்ச ஒரு குழம்பும் கூட பின் வைப்பதில்லை. குழம்புங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கால்நடைகள் கால்களில் இருக்கிறத அந்த பகுதியை குழம்புன்னு சொல்லுவாங்க. இது நாங்க ஒரு ஆடு மாடு கூட உனக்கு கொடுக்க மாட்டோம். நாங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யறதுக்கு அவற்றிலிருந்து தான் எடுக்கணும். இவற்றை கொண்டுதான் ஆராதனை செய்வோம். எதை எடுப்போம், எது பண்ணுவோம்னு அங்க போய் சேர்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. 10:26 அப்படின்னு நம்ம சொல்றோம். சொன்ன உடனே அது சொல்றது ரொம்ப அதிகார தொன்மையோட செய்யணும். எங்களுக்கு எதுவும் தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இத்தனை நேரம் பணிந்து ஆண்டவர் தன்னை ஆன வரைக்கும் தன் கோபத்தை காட்டாம, எரிச்சலை காட்டாம, மன சங்கடத்தை காட்டாம, தன்னுடைய அவதியை காட்டாம இருந்த பார்வோன் அவனால அடக்க முடியாம கோபத்தில் வெடிக்கிறத பார்க்கிறோம். கோபத்தில் அவனுக்கு அப்படியே என்ன பேசுன்னு தெரியல. அவனுடைய இந்த வார்த்தை மிக கடினமா வருது. போதா குறைக்க ஆண்டவர் அவன் மனிதனை கடினப்படுத்தினார். 10:27 பாருங்க. கடினப்படுத்தினார். அவனுக்கு முதல்ல அவன் சொன்ன வார்த்தை, உங்க கூட போவன்ற வார்த்தை கூட அவனுக்கு திரும்ப மறந்து விட்டது போல அவன் என்ன செய்யறான்? போக மனதில்லாதிருந்தான். அது மாத்திரம் இல்ல, இத்தனை கெஞ்சியும் அடங்காத மோசே மேல அவனுக்கு பயங்கரமான கோபம் வர, ஒருவேளை அவன் எந்திரிச்சு சத்தமா கத்தி இருந்திருக்க கூட நான் மனசுக்குள்ள யோசிக்கிறேன். இல்லைன்னா கோப ஆவேசத்தோடு பேசி இருக்கணும். என்ன சொல்றான்? அப்பாலே போ. முன்னாடி நின்று மோசையும் பார்வோனும் பேசுறாங்க. பார்வோன் சொல்ற வார்த்தையை பாருங்க. அவனை என்னை விட்டு அப்பாலே போ. இது நமக்கு புரிஞ்சுக்க, என் மூஞ்சிலேயே முழிக்காத, என் முன்னாடி நிக்காத, நம்ம திட்டுவதை போன்ற ஒரு வார்த்தை. என்னை விட்டு அப்பாலே போ, நீ என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாரு. என் மூஞ்சில முழிச்சின்னா உன்னை ஒழிச்சிருவேன், நம்ம மக்கள் மிரட்டுற மாதிரி அந்த போன்ற ஒரு தொனியில் சொல்றான். அந்த கடைசி வார்த்தை பாருங்க, நீ என் முகத்தை காணும் நாளில் சாவா என்றான். இந்த 3 வாக்கியங்களும் அவனுடைய கோபத்தையும், அவனுடைய இயலாமையும், அவனுடைய சலிப்பையும், அவனுடைய எரிச்சலையும், அவனுடைய அங்கலாய்ப்பையும், அவனுடைய வேதனையும், அதே நேரத்தில் அவனுடைய அந்த சுய பெருமையும் அவனுக்கு காட்டுறதை பார்க்கணும். உண்மையில சாக போறது அவங்கிறத புரியாதபடிக்கு என்ன சொல்றான்? நீ சாவாய், என் முகத்தை காணினாலே நீ சாவாயின்னு சொல்றான். இப்ப ஏற்பட்ட ஒரு எச்சரிக்கைய அந்த தேசத்துடைய பெரிய ராஜா, எல்லா விதமான ராணுவ பலங்கள் எல்லாம் கொண்ட ராஜா, நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆனா மோசேயோட பதில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒருவேளை அவன் குறு நகையோட இந்த பதில் அவன் சொல்லியிருந்திருக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன். அப்பொழுது மோசே, நீங்க அந்த வார்த்தையை பாருங்க, அது ரொம்ப சாந்தமா இருக்குது. அப்பொழுது மோசே, நீ சொன்னது சரி, இனி நான் உன் முகத்தை காண்பதில்லை அப்படின்றான். சொல்லிட்டு அவன் போனான் கூட போல, ரொம்ப கூலா சொல்லிட்டு இருக்கலாம். அவன் அந்த போனதில் பார்த்தா முகத்தை திருப்பி கொண்டு போனான் இருக்குது. ஆனா என்ன பண்றான்? முகத்தை காண்பதில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறாரு.
அன்பானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை படிதான் பின்னாடி ஆயிற்றுங்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த காரியம் இப்படியாக முடியுது. இப்ப நீங்க ஒரு காரியத்தை நம்ம ஃபைனலா நம்ம பார்க்க போறோம். இவங்க இப்படி பண்றப்போ இந்த எகிப்தியர் கடவுளர்களின் தலைவன், அதாவது அவங்களுக்கு இந்த சூரியன் தான் முக்கியமா மறைஞ்சது இல்லையா? இந்த சூரியன் தொடர்பாக 3 கடவுள் இருந்தாங்க. ஒண்ணு சூரிய கடவுள் ரா, ரே அப்படின்னு நம்ம சொல்வோம். இன்னொரு கடவுள் பேரு அம்மூன் ரா. அவர் இது ரான்ற கடவுள். இன்னொரு கடவுள் இருக்கும், ஆமூன்ற ஒரு கடவுள். அந்த கடவுளையும் நீங்க ஸ்கிரீன்ல காமிப்பாங்க. அப்புறம் ஹோரஸ் அப்படின்ற ஒரு கடவுள். இந்த ஆமூன் கடவுள் யாருன்னு கேட்டா, இவர் கிங் ஆஃப் த காட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எகிப்துல இருந்த ஏராளமான கடவுளர்களுக்கெல்லாம் இந்த ஆமூன் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜா. இதுல இந்த சூரிய கதிர்கள் வீசுது இல்லையா, அந்த கதிர்கள் வீசுவதற்கான கடவுள் பேர் தான் ஹோரஸ் அப்படின்னு. அப்போ அந்த சூரிய வெளிச்சம், வானம், அந்த வெளிச்சத்துக்கு தொடர்பான 3 கடவுள்கள் ரா, ஆமுன், ஹோரஸ் அப்படின்னு பேரு. ஆனா இந்த 3 பேருமே போன வாதையிலும் சரி இந்த வாதையிலும் சரி ஒன்றுமில்லாமல் போனார்கள். ஒருவேளை இந்த வாதையில இந்த இருளுக்குள்ள இந்த 3 அவர்கள் கடவுளர்களாக நம்பிக்கொண்டிருந்தவர்களும் தொலைந்து போனார்கள் அப்படின்னு கூட நம்ம ஒரு பேச்சுக்காக நம்ம சொல்ல முடியும். ஆனா எகிப்து தேசத்தில் வானத்தின் ஒழுங்கு நியதி எல்லாமே குறைஞ்சு போச்சு. அப்போ அவர்கள் இதுவரை நினைத்து கொண்டிருந்த அத்தனை கடவுளர்களும் இந்த 9 வாதையிலும் காணாமல் போக அந்த கடவுளர்களுக்கான தண்டனையை சர்வ வல்லமையான யாவே ஆகிய கர்த்தர் அந்த எகிப்து ஜனங்களுக்கு உணர்த்தினார். இவைகள் உங்களது கற்பனைகளின் மிச்சங்கள், இவைகள் உங்களால் நம்பப்பட்டவைகள், உங்களால் உருவாக்கப்பட்டவைகள். அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, கொஞ்சம் குறைய இது மேல நப்பாசி கொண்டிருந்த எபிரேய மக்களுக்குமான ஒரு எச்சரிக்கை தான் இந்த 9 வாதைகளின் காரியம். அன்பானவர்களே, நம்ம இனி 10வது வாதைக்கு நம்ம அடுத்த வாரம் நம்ம போக போறோம். இப்ப நேரம் கருதி இதை நம்ம முடிக்க போறோம். ஒரு காரியம் என்ன நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த 9 வாதைகளிலும் ஆண்டவர் செயல்பட்ட விதம் 2 காரியத்தை நம்ம பாடமா எடுத்துக்கலாம். அதாவது வாதைகள் வந்த போதும் 2 முக்கியமான இன்புட் என்னன்னா, எபிரேய ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். ஒரு பக்கம் சூரிய வெளிச்சமே இல்ல, தடவித்தக்கதான இருள். இன்னொரு பக்கம் சூரிய வெளிச்சத்துல இருந்தாங்க. அப்படி ஒரு கிருபை அந்த மக்கள் மத்தியில எபிரேய ஜனங்கள் மேல கிடைச்சது. அந்த எகிப்திய ஜனங்களிலேயே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க, கல்மழை வரும், கால்நடை மனுஷங்கள்லாம் ஒளிஞ்சு போவாங்கன்னு சொன்னப்போ பயந்து நடுங்கி ஓடி போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்களுக்கு ஒரு கிருபை இருந்தது. அப்போ என்னன்னா, ஆண்டவர் தன்னுடைய பராக்கிரமத்தையும் மகத்துவத்தையும் இப்படியான காரியங்கள் முன்பாக நடத்துகிறார். இது ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைக்கு பார்க்கிறப்போ, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம், நம்முடைய வாழ்க்கையின் சகல சூழ்நிலைகளும் அவரின் ஆளுமைக்கு உட்பட்டது. நாம் அவரை நம்பிக்கொண்டிருந்தோமானால், அவரை பற்றி பிடித்து கொண்டிருந்தோமானால், ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நம்ம பெரிய பிரச்சனைகள், தொல்லைகள்ல ஒருவேளை நீங்களும் நானும் சிக்கி இருந்திருக்கலாம், இன்னும் சிக்கி கொண்டு இருந்திருக்கலாம். இப்ப கூட மனசுல இந்த பிரச்சனை எப்போ தீருமோன்னு மனசுக்குள்ள குழப்பம் இருந்துட்டு இருக்கலாம். ஆனா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவற்றிலிருந்து ஏற்ற வேளையிலே உங்களையும் என்னையும் எங்களையும் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். நமக்கு தேவையெல்லாம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அன்றைக்கு இருந்த அந்த கடவுள் தான் இன்றைக்கு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அவரை நாம பற்றி கொண்டிருப்போம்னா, ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கடவுள் நமக்கு செய்த அற்புதத்தை சொல்லுகிற அளவு நம்மை மாற்றுவார். நாம் கண்களை மூடி ஜெபித்து விட்டு இந்த வார்த்தை முடிக்கலாம். அன்பானவர்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க தொடர்ந்து இந்த பிரேயர் முடிச்ச உடனே நீங்க பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்க எங்களை நீங்க உங்க ஜெபத்துல நினைவு கொள்ளணும்னு நான் வேண்டிக்கிறேன். அற்புதமான ஆண்டவரே, இதோ கடந்த 4 வாரங்களாக சுவாமி, 4 வாரங்களாக இந்த 10 வாதைகளை குறித்து 9 வாதை வரை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்டது உம்முடைய கிருபையால் வந்த பாடங்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அநேக பாடங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். நீர் எப்படியாக எல்லாவற்றினூடாக நீர் எவ்வளவு பெரிய தெய்வம் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறீர் சுவாமி.
மாறாதபடி வலுவாதபடி எங்களை காக்க வல்ல ஜீவனுள்ள தேவனாகி உம்முடைய கரங்களை பற்றி கொண்டு எங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளூடாக நடக்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். எங்கள் கரத்தை பிடித்துக் கொள்ளும் சுவாமி, எங்கள் கரத்தை பிடித்துக் கொள்ளும். எங்களோடு கூட இரும். நீர் எவ்வளவு அற்புதமான தேவன் என்று அறிந்து கொண்டோம். நீர் எவ்வளவு மகத்துவமான கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டோம். உம்மை போல வேறு தெய்வம் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, உம்மையே அன்றி வேறு தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பின் தெய்வம் அருணாதர் இயேசுவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க பிரதர், ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது சாதாரணமாக படிக்கிறதுக்கும் அந்த வாதைகள் 10 எப்படி அவ்வளோ தெளிவாக என்னென்ன நோக்கத்தோடு எதனால் அந்த கடைசி வரைக்கும் அது ஆண்டவர் கொண்டு வராங்கிறதையும் ரொம்ப தெளிவாக அது பண்ண அந்த இது வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க பிள்ளைய. மிருக ஜீவராசியின் புலம்பல்ங்கிறத அதை ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சாங்க. கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி. உங்களுடைய ரொம்ப ஒரு ஆமாம் ஒரு உங்கள் மைண்டுக்கு நேராக அவங்க அப்படியே வர்றாங்க. ஐ திங்க் கடவுள் ஒரு எலியாவுக்கு ஒரு எலிசாவை கொடுத்த மாதிரி ஆண்டவர் இந்த பிள்ளையில உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னென்னா நீங்கள் சொல்ல 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 ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன எந்த நோக்கத்தோடு ஏன் கடினப்படுது நம்ம எல்லாம் நினைப்போம், எதனால கடவுள் தெரிஞ்சவர் தானே அப்பயே அனுப்பியிருக்கலாமேன்னு. ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதெல்லாம் முடித்த பிறகு தான் நம்மளுக்கு அது தெளிவாக புரியுது எதனால் அவர் கடினப்படுத்தினார், ஏன் அது செஞ்சார், அப்படி செஞ்சனால என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளும் ஆண்டவர் என்ன கற்றுக்கிட்டோங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். ஸ்டடீஸும் சரி இதுவும் சரி ரொம்ப ஆர்வமாக நம்ம கலந்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அநேகர் இதில் பார்த்து பிரயோஜனப்படுத்தணும். கர்த்தர் நல்லவர், நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கோம், பார்ப்போம். கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் நிறைய ஆளுகள் கொண்டு விட்டு உங்களுக்கு நல்ல இன்னும் தேவ ஞானத்தையும் நிறையா நீங்கள் படிக்கிறீங்க, நிறைய கலெக்ட் பண்ணுறீங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வர ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் தான் என்னை பொறுத்தளவுக்கு. அதனால் வந்து ஆமாம் 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 அது நல்லா உண்மையிலே அது எல்லாமே ஆவணப்படுத்தணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமுமே அது பிரயோஜனப்படுத்தணும், ஆவணப்படுத்தணும். வருங்கால சந்ததிக்கு அது ரொம்ப பிரயோஜனமாகணும். அது சாதாரணமாக விட்டுறக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து இந்த காலத்தில் இந்த ஏஐ இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைச்சி அதை ரொம்ப சீக்கிரமாக பண்ணாங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். கர்த்தர் நிச்சயமாக அந்த பிள்ளைகளை கொண்டு வருவார். சாம் எலிசபெத் மாதிரி நிறைய பிள்ளைகளை கொண்டு வரும். நிறைய பேர் அது ஆர்வமாக வாலிப பிள்ளைய மத்தியில் அது நல்லபடியாக போகணுன்னு நான் ஆசை உண்மையிலேயே விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். அதுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நல்ல வருது. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணா பிரைஸ்ல ஒண்ணு க்ளோரி பிரைஸ் லார்ட். இப்பதான் மனசுக்குள்ள நினைச்சேன். கரெக்ட்டா சாரி, நான் லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ண முடியல, வெளிய ஊர்ல இருந்தோம், ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தேன். நல்லா இருந்தது. ஆக்சுவலா இந்த இந்த டைம் கரெக்டா இந்த டைம் எங்க ஃபேமிலியோட டிவோஷன் டைம்லயும் யாத்ராகமம் தான் படிச்சிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு. குட்டீஸ்ல இந்த வீடியோ எல்லாம் போடும்போது ஓடி வந்து ரெண்டும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்தது. நான் எலிசபெத் அண்ட் சாம்க்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. என்ன சொல்ல, அந்த விஷுவலைசேஷன் தான், ஹியரிங்கை விட அந்த விஷுவலைசேஷன் தான் குழந்தைங்களுக்கும் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. ஆமா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. நல்லா இருந்தது, டீப்பா இருந்தது. அந்த இவங்கள்ட்ட மட்டும் அந்த கோசேன் நாட்டுல மட்டும் வெளிச்சம் இருந்தது. அது எனக்கு என்ன டவுட்னா, சூரியன் இருந்ததா வெளிச்சம் இருந்ததா? ஏன்னா நம்ம ஜெனிசிஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன படிச்சிருக்கோம்னா, நம்ம வெளிச்சம் இருந்தது, அதுக்கப்புறம் தான் பார்த்தா சூரியன் சந்திரன்லாம் வருது. இப்ப இந்த கோஸ்டன்ல வந்து ஆக்சுவலா சூரியனே இருந்ததுதான். ஏன்னா அப்பதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகே சூரியன் இல்ல, சூரியன் அங்க இருந்தது இங்க இல்லைங்கிறது தான் இந்த வாதைக்கான ஒரு ஆழமான ஒரு காரியம். அது ஒரு ஒரு மிராக்கிள் மாதிரி தான். ஆனா இத வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு சயின்டிபிக்கா என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இப்பவும் வந்து அந்த நாடுகள்ல வந்து ஒரு பெரிய மணல் புயல் வருமாமா. இந்த மணல் புயல் வந்து அது ரொம்ப ரேரா தான் வரும். அந்த மணல் புயல் வர்றப்போ அது வந்து கம்ப்ளீட்டா டார்க்கா ஒரு பெரிய ஒரு கூரை வந்து மூடின மாதிரி மணல் புயல் வந்துரும். ஆக்சுவலா அதை வந்து அந்த பிசிறு விழுகிறத வந்து நம்ம தொட்டு பார்க்க முடியும். அதனாலதான் தடவித்தக்கதான இருள்னு சொல்லி சயின்டிபிக்கா ஒரு சிலர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா எனக்கு அதை தாண்டி அந்த சயின்டிபிக்கா வர்றப்போ
அந்த ராத்திரியில என்ன ஆச்சு அப்படிங்கிறது கூட ஒரு இருக்கு இல்லையா? அது ஓகே. ஒண்ணு. அப்புறம் அந்த அளவுக்கு மழை பெய்யல் வந்தா கருக்கிருட்டு மாதிரி ஆகுமே தவிர்த்து தடவி பார்க்கத்தக்கதான இருள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால ம். இது கடவுள் செய்யற அற்புதம் தான். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா அவன் அவன் கோலை நீட்டின உடனே வெளிச்சம் வருது. ஆ. ஆனா இந்த சாரி இருள் வருது. இப்பவும் அவன் கோலை மடக்கல. இந்த 10வது எண்டுல கூட கோலை மடக்குன மாதிரி இல்ல. அவங்க சொல்றாங்க இதோடைய 3 நாட்களுடைய நீட்சியில தான் 10வது வாதம் ஆரம்பிக்குது அப்படின்னு கூட இன்னொரு கருத்து ஒண்ணு உண்டு. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஒண்ணு உண்டு. அந்த இருளின் ஓகே. கடைசியிலேயே அந்த 10வது வாதை தலைச்சன் பிள்ளை சாகிற காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா சரி. நிச்சயமா ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் தான். ஆமாண்ணா. ஓகே. ம். ஆனா சரிண்ணா. என்னன்னா ஒரு நேச்சுரலா நம்ம இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க முடியற அளவுக்கு கல்மழைனா ஆமா ஒரு மழை பெய்யதான் செய்யும், மின்னல் வரத்தான் செய்யும். ஆனா என்னன்னா ம். அவர் கோலை நீட்டின உடனே மழை வர்றதும் சுவிட்சை போட்ட உடனே மழை வர்ற மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே மழை நிற்கிற மாதிரி இருக்கிறது ஆண்டவருடைய அற்புதம். ஆமாண்ணா. இத ம். நாங்க படிக்கும்போது அப்படியே கடகடன்னு படிச்சு அப்படியே போயிடுறோம். பட் இப்படி இந்த ஸ்டடில உட்கார்ந்து படிக்கும்போது தான், ஓ இவ்ளோ டீப்பா ஓகே இவ்ளோ நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இது புரியுதுண்ணா. ஆமாப்பா, ஆமாப்பா. அது உண்மைதான். போன டைம் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் கூட கேட்டாங்க, இந்த நிகழ்ச்சிகள் இந்த 10 வாதைகளும் எவ்வளோ நாள் இருந்திருக்க முடியும்? அவங்க ஏற்கனவே ஒரு பைபிள் வீடியோ ஒண்ணு அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல 40 நாள் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு சரி. அவங்க கேட்டாங்க, இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு. நம்ம அந்த அளவு ஆமா. பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா நிறைய புக்கை படிச்ச வரைக்கும் நம்ம இவரு நம்ம ஸ்டார் ஆபத்திலையும் பண்ணாரு. நம்ம காலின் நம்பரி அவர் இதற்கான சயின்டிபிக் விளக்கங்களை சொல்வார். ஒரு சயின்டிபிக் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி மிராக்கிள்ஸ் ஆஃப் எக்ஸடஸ்ன்னு அவர் சொல்றது கூட ஒரு 40லிருந்து 45 நாட்கள் இது இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது ஓகே. இன்னும் நம்ம குறைவ ஒரு 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 கணக்கு எப்படி நம்ம போடுறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே போறது நிசான் மாதம் 15ஆம் தேதி 14ஆம் தேதி. அது ம். பெரும்பாலும் ஏப்ரல் 14ல முடியுது. ஸோ ஆ, அந்த ஆ. 14ல இருந்து வர்றப்போ அதிலிருந்து இந்த வாதைக்கான நாட்கள் கணக்கு போடுறாங்க. இன்னொரு குழு என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுவுல அந்த கல்மழை வருது இல்லையா? அந்த கல்மழை வர்றப்போ அந்த 2 பயிர்கள் இருக்கு. சணல் பயிர் இருக்கு, இன்னும் தாளடி ஒன்று இருக்கு, கோதுமை இருக்குது, கதிர் இருக்குது. இது 2ம் சைமல்டேனியஸா இருக்கிற மாசம் பிப்ரவரின்றாங்க. ஓ அவங்களுடைய சரி. அக்ரிகல்ச்சரல் சர்க்கிள்ல. ஸோ அந்த பிப்ரவரி அதுக்கு முன்னாடி வந்த ஒரு 2, 3 இது பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்திற்கு முன்பாக ஆண்டவர் நதியை அடித்து ஒரு வாதம்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ஆ. மழை ஆரம்பிக்கிற ஒரு காலம்ன்றாங்க. ஸோ இந்த கணக்கு வச்சு பார்த்தா ஒரு 45 நாள் 40லேருந்து 50 நாள் அது ஒரு சில நாட்கள்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஆ. நாட்கள் இருக்குன்னு தெரியுது. அப்போ அந்த நாட்கள பார்த்தா இயற்கையோடு இயந்த சில காரியங்களும் இருக்கு. ஆண்டவர் இயற்கையை பயன்படுத்துகிற காரியமும் இருக்கு. ஏன்னா ம். இந்த மார்ச் இதுல இந்த மாதிரி அந்த கீழ்காற்று வீசுகிறதெல்லாம் அந்த காலத்தோடு ஒட்டின ஒரு சமாச்சாரம். அப்போ சரி, சரி. அதை சரியான வகையிலே சரியான அளவுல அந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறதுக்கு அந்த 8வது வாதையில தான் இந்த 2 அவுட் சைட் ஏஜென்சிஸ் பயன்படுத்துறத பார்க்கிறோம். இப்ப கல்மழை பெய்ததுங்கிறப்போ மேகம் இருண்டது இது வருண்டெல்லாம் இல்ல. அவன் குச்சியை அந்த கோலை நீட்டுறான், மழை ஆரம்பிச்சிருது. கோலை நீட்டுறான், மழை முடிஞ்சிருது. இதுலதான் ஆண்டவர் என்னன்னு கேட்டா அந்த கீழ்காற்றை இயற்கையின் கூறு ஒண்ணு எடுத்து பயன்படுத்துறாரு. அந்த ஒரு லட்சம் வெளியே கொண்டு வர்றதுக்கு. அதே மாதிரி மேல்காற்றை அனுப்பிச்சு அத்தனை இதையும் வாரி கொண்டு போய் போறது. அதுதான் மிராக்கிள். அதுல ஆமா. என்ன இருக்குன்னு இந்த நான் பார்த்தேன்னா காடைக்கு கூட கீழ் காற்று தான் யூஸ் பண்ணுவாங்க. காடைய கொண்டு வந்து போடுறதுக்கு கூட கீழ் காற்று தான். கரெக்ட் கரெக்ட். இதே இதுலதான் அந்த கீழ்காற்று காடை கொண்டு அந்த அவங்க பாளையத்தை சுற்றி விழ வச்சது இல்லையா? அப்போ ஆமா, ஆமா. அந்த இயற்கையின் கூறுகளை ஆண்டவர் அந்த டைம்ல கரெக்டா பயன்படுத்துறாரு. ம். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான அஹ், அதாவது அவர் நமக்காக அற்புதம் செய்யறாருங்கிறது இந்த மாதிரி சமயத்துல இயற்கையின் நியதிகளை பயன்படுத்தி நமக்கு நிறைய நேரத்துல அற்புதம் பண்றாரு. ஒரு பெரிய ஆமா. காரியத்தை நிகழ்த்துறாருங்கிறதுக்கு அதாவது நிறைய இந்த 1 கொரிந்தியர்ல சொன்ன மாதிரி இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. கடவுள் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செயல்படுகிற கர்த்தர்ங்கிறதுக்கு ஏற்கனவே அவர் செயல்பட்டிருக்கிறாரு. செயல்பட்ட கர்த்தர் அங்கேயே இல்ல புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயும் வராரு, நமக்கும் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கிற ஒரு காரியம். ஆமா. தேங்க் யூ அண்ணா. தேங்க் யூ சோ சரிப்பா. மச். தேங்க் யூ. பிரதர் ஒரு சின்னது இந்த சொல்லுங்க சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா பிரதர் கேட்குதா? சொல்லுங்க சொல்லுங்க brother, சொல்லுங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தா லேண்ட் விண்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அக்ரிகல்ச்சரில் இருந்ததுனால
ஆஹா. பிளான்டேஷனில். லேண்ட் விண்ட் வந்து என்றைக்குமே வந்து இந்த மாய்ஸ்டர்லாம் எடுத்துரும், ஆஹா. அழிவுக்கு. ஆமாம், லேண்ட் விண்டுங்கிறது எப்பயுமே இந்த லேண்ட் விண்டு எஸ்டேட்லாம் பார்த்தோம்னா நிலக்காற்று வந்தாச்சுன்னா இருக்க எல்லா ஈரப்பதத்தையும் எடுத்துரும். ஆமா அது ஒரு காய அழிவுக்கு நாங்கள் ரொம்ப சங்கடப்படுவோம். மேலே வர்ற விண்டு வந்து அது வந்து நல்ல நன்மைக்கான காரியமாக இருக்குமாங்க. அது கடவுள் வந்து அதை பொருந்தி பார்க்குறாரு பாருங்க. நீங்கள் சொன்னோடனே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, சொல்லத்தான் சொன்னேன். இட்ஸ் கால் லேண்ட் விண்ட். ஆமா ஆமா பிரதர். அப்புறம் அந்த இயற்கையின் கூறுகளை அழகா ஆமாம், சரியான கரெக்டு. விதத்துல பயன்படுத்துற கர்த்தர். ஆமாம், ஏன்னா லேண்ட் விண்ட் எப்பயுமே வந்து ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓஹோ சரிங்க. ஆமாம், லேண்ட் விண்ட் வந்தாலே இருக்க ஈரப்பதமெல்லாம் எடுத்துடும் நிலத்துலேருந்து. அப்போ செடிகள் சரியாக வளராது. ஓஹோ ஆ சரிங்க. அந்த காற்றோட சுழற்சி தான். காற்று வந்து சுழண்டா தான் வந்து கரெக்டாக வந்து செடி வளரும். அந்த காற்று வந்து இப்போ செடியை ஃபுல்லாக மூடி இருந்துச்சுன்னா வந்து நாங்கள் எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா செடி மூடி இருந்தாச்சுன்னா கொழுந்து வராது. இடையில வந்து நாங்கள் அதை சால்னு சொல்லி வெட்டி விடுவோம், அந்த லேண்டோட ஏர் சர்க்குலேஷனுக்காக. ஓஹோ அது கடவுள் வந்து நீங்கள் இப்போ சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்க சிஸ்டர் பேசிட்டு இருக்கிறது கவனிச்ச உடனே. அது வந்து எவ்வளவு ஆண்டவர் வந்து பொருத்தமாக செஞ்சுருக்காரு. ப்ராபப்ளி சயின்டிஸ்ட் வில் எக்ஸ்பிளைன் மச் மோர் ஆன் தட். ஆமா 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 ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். ஆமாம், தேங்க்யூ. சரி. வேற யாராவது? பிரதர், நான் ராஜசேகரன் பேசுறேன். பிரதர் சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு வேற ஐடியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல ஆமா, உங்க கனடால தான் இருக்கேன். அதனால மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிட்டே உங்கள்ட்ட பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா மார்னிங் டைம் இல்லை, சரிங்க ஆனாலும் அப்படி பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரிங்க பிரதர் சொல்லுங்க அதான் பிரதர். ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, நீங்க நிறைய ப்ரீச்சர்ஸ்லாம் வந்து வசனத்தை எடுப்பாங்க, அப்புறம் அவங்களுடைய கருத்துக்களை அப்படியே சொல்லிட்டே போவாங்க. வசனம் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் இருந்ததுன்னா, அப்புறம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவங்க கருத்துக்கள் அவங்களுடைய இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வசனத்தை வாசித்து வாசித்து அதை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம யூஸ்வலாக வசனத்தை வேகமாக வாசிச்சுட்டே போயிடுவோம். அப்படி வாசிக்கும் போது காரில் வந்ததுன்னா அந்த காரில் மாத்திரம் மனசில் நிற்கும். அப்புறம் அவங்க பக்கம் வெளிச்சம் வந்ததுன்றது மனசில் நிற்காது. படிச்சிருப்போம், ஆனால் அது மனசில் நிற்காது. என்ன சொல்றீங்க? அதனால இந்த மாதிரி காரியங்களை வந்து நீங்கள் பிக்டோரியலாக கொண்டு போடும்போது வெறும் அதை ஒரு கதை போல சொல்லாம அந்த வசனத்தை நீங்க, அதை நானே பார்க்குறவங்கள வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க, குனிஞ்சு அதை படிக்கிறீங்க, அதையே வந்து டிஸ்பிளேல வந்து மக அதை போட பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வசனத்தை விட்டுறது தான் நிறைய கிறிஸ்துவ சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே இழுப்புண்டு போகிறோம், எங்கேயாவது இப்படியும் அப்படியும் போயிடுறோம். கடைசியில் மனுஷனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் வந்துடுதே ஒழிய வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனால் நீங்கள் அதை இன்னும் அப்படியே கீப்பப் பண்ணுறீங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சாப்டர் படிக்கிறோம். ஆமாம், அந்த சாப்டர் படிக்கிறோம், அந்த சாப்டரை அப்படியே படிக்கும் போதே அதை ட்ரமாட்டிக்கலாக பார்க்குறோம். அப்படின்றது தான் நல்லா இருக்கு. இதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க கடைசி வரைக்கும். இது தொடர்ந்து நடக்கணும். சொல்லப்போனா கரெக்டா 1 வருஷம் ஆச்சு. போன ஜனவரியில தான் நாங்க வந்து சாதாரண கூகுள் மீட்ல ஆரம்பிச்சோம். எலிசபெத், சாமு, அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆரம்பிச்சோம். அப்புறம் அது நம்ம கனடால இருக்க நண்பர்கள் மூலமா ஜூம் மீட்டிங்கா மாறிச்சு. அது இன்னைக்கும் தொடர்ந்து ஆர்டர் நடத்திட்டு இருக்காரு. சொல்லப்போனா இந்த போன ஜனவரியில ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருந்துச்சு, ஜனவரி 2. இன்னைக்கு இந்த ஜனவரியில கடவுள் தொடர வச்சு கிருபை செஞ்சிருக்காரு. தொடர்ந்து உங்க மாதிரி மக்களுடைய பிரேயர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஒரு வகையில சொல்லப்போனா இன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. சாமுக்கு பெங்களூர்ல இருந்து வர்ற பஸ் பிரச்சனை, பாதி டிராபிக் ஜாம், பாதி பிரச்சனையா போய் அவர் வந்து சேர்றதே பெரிய விஷயமா போச்சு. அதே மாதிரி எலிசபெத்துக்கு நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ யாரோ ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துட்டாங்க. எல்லாம் அந்த 2-3 நாட்கள் தான். ஐயோ இன்னைக்கு சரி இன்னைக்கு கேன்சல் பண்ணிடலாமான்னு நினச்சி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வந்து இல்லை நம்ம எப்படியாவது கண்டினியூ பண்ணிடணும், நம்ம நிறுத்தக்கூடாது, பாதியில் நிறுத்தக்கூடாதுன்னு அவங்க 2 பேரும் இன்னைக்கு போட்ட எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டுக்காக நான் சாயங்காலம் அவங்களுக்காக தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வாஞ்சியும் எவ்வளோ டைம் வந்து எனக்கு நாம் நம்பவே முடியல. வந்து நைட்டெல்லாம் உட்காந்து வேலை செஞ்சு 2 பேருடைய உழைப்புக்கு நான் உண்மையாலுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அவங்களை கடவுளுக்காக நான் நன்றி சொல்லணும்.
அவங்க ரெண்டு பைத்தியம் பேருடைய உழைப்பு தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கே ஒரு ஒரு முக்கியமா ஆண்டவருடைய கிருபை. ஆனா அவங்களோட இது அவங்க அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் அவங்களுடைய காரியங்களுக்காக இதை பார்க்குற நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அவர் கிருபையில தொடர்ந்து எங்களுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறவரே இந்த நிகழ்ச்சியை நாங்க தொடர்ந்துட்டு இருப்போம். வேதத்தை ஆழமா பார்க்க விரும்புங்க எல்லாத்துக்கூடயும் நாங்க பயணிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆமா. ஆக்சுவலா மகளுக்கும் சாமுக்கும் சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஏன்னா ஊழியத்துல ஆயிடுச்சு 40 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ இது மாதிரி நெருக்கம் இருக்குதோ, நான் பெங்களூர்லேருந்து வரும்போது பிரச்சனை, மகளுக்கு இங்கே டெத்துனால இதை பண்ண முடியுமான்னு யோசனை, இதெல்லாம் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதோட முடிவு வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும், வெற்றியாக தான் இருக்கும். இன்னைக்கு உண்மையாலுமே உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் நான் என்னுடைய அப்சர்வேஷன் அதுதான், நீங்கள் பைபிள் வசனத்தை வாசித்து சொல்கிறீங்க, அதை விட்டுறாம பண்றது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு இப்போ இருக்கிற உலகத்துல வந்து பைபிளே யாரும் எடுத்துட்டு போறது கிடையாது. இப்போ சர்ச்சுக்கு எல்லாம் மொபைலோட போயிட்டு இருக்கிறாங்க. நானும் இப்படி பார்க்கும்போது அவங்க கையிலையாவது பைபிள் இருக்கான்னு, அதை பையன் கையிலையும் இல்லை, இப்போ நம்மள மாதிரி வயசானவங்க கையிலையும் பைபிள் கிடையாது. எல்லாம் அங்கே போனாலும் மொபைல தான் எடுத்துட்டு இருக்காங்க. மொபைலில் பைபிளை பார்க்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஃபேஸ்புக் போவோம், ஃபேஸ்புக்லேருந்து ஜம்ப் பண்ணி வாட்ஸ்அப், இதான் நடந்துட்டு இருக்கோம். என்ன பைபிள் ஒண்ணுதான் கையில வச்சு பாக்குறதுடைய பரவசம் வேற எதுலயும் வராது பிரதர். பரவசம் மாத்திரம் இல்லையா, அது ஒரு பாதுகாப்பும் கூட. அதை வச்சு பார்த்துட்டு இருந்தா மற்றது பக்கம் டைவர்ட்டே ஆக மாட்டோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த 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 இதே இல்லை அவங்களுக்கு என்ன. அதனால நீங்க வச்சுக்கிட்டு பண்றீங்க, அதை வாசிக்கிறீங்கன்னும் போது இட்ஸ் an added up ஆசீர்வாதம். அதனால ரொம்ப சந்தோஷம். ஐயா தேங்க்யூ. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். சரிங்க பிரதர். ஓகே. ஆக்சுவலா சாம் வந்து என்னுடைய அந்த ஜூம் சர்வீஸ்ல வந்தாங்களோ போன வாரம், சாம்ல இருந்த மாதிரி இருந்தது எனக்கு தெரியல. இல்ல அங்கிள் வரல அங்கிள். ஓகே ரைட். ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், உங்களோட சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ், அப்புறம் உங்களோட ப்ரேயர்ஸ்க்காக ரொம்ப உண்மைதான் சாம். நானும் பெங்களூர் இருந்து அடிச்சு பிடிச்சு ஓடியாருவேன், சர்வீஸை நடத்துறதுக்காக ஓவர் நைட் வருவேன். காலையில வந்து சார் நான், ஏன்னா வழி எனக்கு அவ்வளவு கஷ்டம், ஏன்னா டிரான்ஸ்ஃபர்ல அங்க இருந்தேன், இங்க சர்ச் இருக்கு, அப்படி ஓடியாருவேன். நீங்க சொல்ற மாதிரி தான், பாதியில எங்கேயாவது மாட்டிக்குவோம். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் அழகா கொண்டு வந்து இறக்கிடுவாரு. ஆமா, மூவே ஆகல நேத்து ஒரு 4 hours அங்க சிட்டில இருந்து சிட்டி அவுட்டர் வரவே அப்படி ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டம் அங்க இருந்து. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன், அப்படி இருக்குன்னா அடுத்த நாள் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்றது நீங்க நினைப்புல வச்சுங்க. ஏன்னா அது மாதிரி வந்து பண்ணிட்டு போனவன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும்னு அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கஷ்டம்தான். அதே மாதிரி 2 பேரும் பிரயாசப்பட்டு செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனா அதை தாண்டி அவங்க வந்தா எலிசபெத் அதுதான் அது ரொம்ப இதுதான். ஆமாம்மா, ஆமா கட்டாயம். ஆனா தெரியும் நீங்க என்ன லேடிஸ் வந்து எவ்வளவு மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இதையும் பாக்குறீங்கன்னா அது பெரிய கஷ்டம்தான் என்ன. அதனால நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம்மா 2 பேருக்கும் கட்டாயம். ஆமா, இவங்க ஐயாவுக்கும் ஜெபம். ஓகேம்மா, தேங்க்யூ. எலிசபெத் நீ ஃபினிஷ் பண்ணு, சொல்லுப்பா, நீ இன்னும் சொல்லவே இல்லை. அண்ணா, இன்னைக்கு அந்த எகிப்திய தெய்வங்கள் அந்த சூரிய கடவுளை வந்து இது பண்ணாரு, அந்த அது பூமியின் முகத்தை மூடின் போது சூரியன் வந்து பூமியை பார்க்க விடாத அளவுக்கு வெட்டுக்கிளிகளால் அதை அடைச்சு போட்டாரு தரையவே. அந்த அளவுக்கு அது எனக்கு நினைச்சு பார்க்கும்போது எப்படி வந்து ஆண்டவர் வந்து நினைச்சாருன்னா, இயற்கையை வந்து வழிபடுற மக்களுக்கு வந்து இது ஒரு பாடம். படைத்தவரை வணங்காம படைப்பை வணங்குகிறவங்களுக்கு இது ஒரு பாடம். ஆமா, சிருஷ்டிகரை விட்டு விட்டு சிருஷ்டியை வணங்குறதுங்கிறது அவங்களுக்கு எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு பாடம். ஆமாண்ணா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. அப்புறம் இன்னொரு ஒரே டவுட் அண்ணா, நீங்கள் வந்து சொன்னீங்களா குழந்தைகளை வந்து குழந்தைகள் மேலே அக்கறை இருக்கிறது போல பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த பார்வோன் வேற இந்த பார்வோன் வேற தானே அண்ணா? இல்லப்பா, அந்த இந்த பார்வோன் வந்து என்னுடைய ஞாபகம் சரின்னா
இவர் வந்து ரொம்ப நாள் இருந்த ஒரு பார்வோன். சொல்லப்போனா ஒரு இந்த கடைசி பார்வோன் வந்து ஒரு 60 வருஷத்துக்கிட்ட இருந்தாப்லன்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அது இன்னும் ரொம்ப தெளிவா இல்ல. ஆனா ஆனா அந்த வந்து பார்வோன் நதியில போட்டு விடுங்க, குழந்தைய கொன்னு நதியில ஆமா. போடுங்கன்னு சொன்ன கரெக்ட், பார்வோன் கரெக்ட். வேற. அந்த அதாவது ஒரு பார்வோன் வந்து 90 வயசு 90 வருஷம் அரசாண்டான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவரா நமக்கு தெரியாது. ம். ஆனா என்னன்னா, இது பார்வோன்ங்கிறது வந்து ஜென்ரலா எல்லா அரசர்களுக்கும் அந்த பார்வோன்கள் அப்படி பண்ணாங்க, இந்த பார்வோன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த வகையில வரும். ஆனா ம். சொன்ன மாதிரி அந்த பார்வோன் தான் இந்த பார்வோனாங்கிறது நமக்கு ஏன்னா தெரியாது. வந்து ஆண்டவர் தானே சொல்லுவாரு, நான் போக மாட்டேன்னு சொல்லும்போது உன்னை கொலை செய்ய வகை தேடினவர்கள் இறந்து போனார்கள்னு ஆண்டவர் சொல்லுவார்ல. ஆ கரெக்ட், கரெக்ட். அப்படின்னா சரி. அந்த ஆமா. பார்வோன் போயிருப்பாரு. கரெக்ட், கரெக்ட். அப்போ சரி. ஆமா. ஐயோ! அந்த க்ளூ அருமையான க்ளூ. கரெக்ட். அந்த பார்வோன் இருக்க முடியாது. ஆனா பார்வோன் போட முயற்சி பண்ணாங்க. இந்த பார்வோன் வந்து நீங்கெல்லாம் ஒரே வகையறா தானப்பா அப்படின்ற அந்த கணக்கு தான். கரெக்ட். அந்த பார்வோன் இறந்து போனாங்கன்னு ஆண்டவரே சொல்றாரு. ஆமாண்ணா. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். கரெக்ட் தான்ப்பா. அது நீ சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம். அது ஒன்று எனக்கு தோணுச்சு. மற்றபடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுண்ணா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி பாதுகாத்தார். அதே மாதிரி வேலை செய்ய சோம்பலாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 3 நாள் லீவ் 3 கிடச்சிருச்சு. நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரிவிலேஜ். அதான் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி கம்பேரிசன் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் இன்னும் போனா. ஆனா டைம் தான் பத்தாது நமக்கு. ஆமாண்ணா. சரி, சரி. சரி வின்சென்ட் பிரதர் ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க பிரதர். கிருபையிருக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே ராஜாமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். அற்புதமான ஆண்டவரே வேத வாக்கியங்களை ஆண்டவரே நாங்கள் கருத்தாய் ஆராய ஆழ்ந்து சிந்திக்க சகோதரர் மூலமாக நீ கொடுக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சுவாமி. அருமையான பிள்ளைகளை தந்திருக்கீங்க. சாமுக்காக எலிசபெத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவ ஞானத்திற்காக நன்றி சுவாமி. பலவித இடர்பாடுகள் மத்தியில் பிள்ளைகள் இதை பொறுப்படுத்தி நடத்தி செய்வதற்காக தேவனை சோத்தரி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தா குடும்பங்களுக்காக, அவங்களுடைய பிரயாசங்களுக்காக, உலக வாழ்க்கைக்காக, உலக வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சகோதரர் மூலமாக அவர் கிடைக்கப்படுற ஞானத்திற்காக நன்றி சாமி. சபரிமலமாக சகோதரரை ஆசீர்வதித்து வச்சுருக்கீங்க. அப்போ ஞானத்தால் நிரப்பியிருக்கீங்க ராஜா. இன்னும் தொடர்ந்து நிரப்புங்க ராஜா. இன்னும் வேதத்தினுடைய ஆழங்களை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளவும் அநேகருக்கு அது பிரயோஜனமாக அவர் மூலமாக தெளிவுபடுத்தும். மிக எளிதாக புரிய வைக்கக்கூடிய நடையிலே அவர் பேசுவதற்கு கற்றுக் கொடுத்துற மிகப்பெரிய சிலாக்கியத்திற்காக நன்றி சாமி. ஆண்டவரே அது அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும். நிறைய பேர் இதில் வந்து கலந்துக்கணும், தெரியணும் ராஜா. அநேகருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒருவேளை ஏதோ சாதாரண ஒரு பைபிள் ஸ்டடிங்கிற மாதிரி நினைக்காதபடி கத்தாவே ஆழ்ந்து சிந்திக்க நம்முடைய எண்ணங்களை தூண்டிவிடக்கூடிய கர்த்தருக்கு நேராக சரியான பாதையில் திருப்பி விழுகிற ஒரு சிந்தனைக்குரிய ஒரு படிப்பாக இருப்பதனால தேவனை சோத்திரிக்கிறோம்ப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுக்கு கிருபை இருந்ததுக்காக நன்றி. அண்ட் இன்டர்நெட்டு போன்ற காரியங்களில் தடையில்லாமல் கிடைச்சதுக்காக நன்றி. பிள்ளைகள் எடுத்த முயற்சிகளுக்காக நன்றி சாமி. அண்டவரே ஒவ்வொருவரும் அந்த மீடியாவையும் அண்டவரே இந்த தற்கால டெக்னாலஜியும் குறை சொல்லியிருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி நாமத்திற்கு மகிமை சேர்க்கும்படியான காரியங்களை செய்ததற்காக தேவனை சோத்திரிக்கிறோம். நிச்சயமாக இப்படி செய்ய முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் கத்த உதவி செய்யுங்க. ஆழ்ந்து சிந்திக்காத்து சொல்லுங்கள். அநேகர் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டாங்க ராஜா. நல்ல செய்திகளை அவங்க தந்தாங்க ராஜா. எங்களுடைய கருத்து பரிமாற்றங்களையும் பலவிதமான காரியங்களை சிந்திக்க தோன்றதுக்காக நன்றி. சகோதரர் சொன்னது போல அண்டவர் என்ன அநேகர் வேதத்தை சுமப்பதற்கு தயங்குறதை நாங்கள் காண்கிறோம். மொபைலில் கொண்டு வந்து மொபைல் மூலமாக வேத வாக்கியங்களை படிப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் மிகவும் வருந்துகிற ராஜா. அதை தொடும் பொழுது அதன் மூலமாக அது ஃபேஸ்புக்கு போன்ற மற்ற காரியங்களை தொடுவதற்கு உந்தப்படி என்பதை உண்மையாகவே அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ராஜா. ஒரு சாதாரண ஒரு கால் வரும்போது கூட எடுக்கும் பொழுது மாறுபட்ட சிந்தனை வரும் பொழுது வேத வாக்கியத்தை படிக்கும் பொழுது அப்படி ஒரு சிந்தனை நிச்சயமாக போகும். ஒரு பரிசுத்தமான காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது மிகவும் பரிசுத்தமாக நடக்க எங்களுடைய வாழ்க்கையில் அது அபியாசிப்படுத்திக்கொள்ள கத்த உதவி செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு இருந்துக்காக நன்றி. கர்த்தர் சகோதரர் கொடுத்தவர் உடல் பலத்த சுகத்திற்காக நன்றி. குடும்பத்துக்காக சகோதரிக்காக அச்சபிக்கிறோம், பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ராஜா. தொடர்ந்து நாம மாத்திரம் மையப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் நாமத்தில். ஸோ அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். Thank you. God bless you. Good night. Thank you. Good night.